வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களுக்கு வேற எங்கேயாவது ஒரு விவசாய நிலம் தர போறாங்க. அங்க யார் யாருக்கு அந்த ரெக்யர்மென்ட் இருக்கோ, அவங்க எங்களுக்கு இந்த மாரி வேணாம், நாங்க விவசாயம் பண்ண போறோம்னா, அவங்களுக்கும் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு விவசாயம் பண்ண லேண்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் இங்க என்ன நீங்க பார்க்கணும்னா, இப்போ இந்த ஏர்போர்ட் வர்றதுனால நமக்கு இப்போ ஒரு ஒரு கிராமம் 2 கிராமம் இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பம். ஓகேவா? பட் இந்த ஏர்போர்ட் வர போறதுனால, ஒரு அதாவது காஞ்சிபுரத்துல இருக்க ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம், அப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 குடும்பத்துக்கு மேல வந்து அங்க பயனடைவாங்க. அதே மாரி பிசினஸ் டெவலப்மெண்ட் இங்க இருக்கும். நெறைய இது மாரி நெறைய இதனால பெனிஃபிட் வர்றவங்க அதிகம். அதனால தான் அரசு வந்து இவ்ளோ காம்பன்சேஷன்ஸ் குடுக்க ரெடியா இருக்காங்க. இதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க வைங்க. வேற யாராவது பதில் சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா விஜய், அந்த இல்ல ப்ரோ, விவசாய நிலத்தை நான் என்ன சொல்றேன், காப்பாத்தி ரைட்டு தான் ப்ரோ. என்ன இப்ப சொல்றீங்க சொல்லுங்க. 1500 இல்ல இல்ல பேருங்கிறது ஒரு நிமிஷம் கம்மியானதா? சொல்லுங்க. பேசுங்க. ரைட்டு தான், அதே தான் மட்டும் தயவு செய்து இந்த கான்வர்சேஷன்ல கொண்டு போறீங்கன்னா, நான் சொல்றதை தான் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ரைட்டு தான், அதே தான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2 பேருக்குள்ள இந்த விவாதமே இருக்காது. நீங்க ஒரு வேற விஷயத்த சொல்றீங்க, நான் ஒரு வேற விஷயத்த சொல்றேன். சோ அதுல மட்டும் நான் கிளியரா இருக்க விரும்புறேன். தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, பரத் ப்ரோ பேசுறீங்க. கேக்குதா ப்ரோ? பரத் ப்ரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களா விஜய் ப்ரோ. பரத் ப்ரோ ரொம்ப நேரம் நிக்குது. பரத் ப்ரோ இருக்கீங்களா? பரத் ப்ரோ இருக்கேன் ப்ரோ. சாரி, பேசுறீங்க பேசுறீங்க பேசுங்க. பதில் நான் சொல்லல. நான் எதால ஏர்போர்ட் வந்தா எவ்வளவு நல்லது அப்படின்ற விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இது வந்து இந்த போராட்டம் வந்து இப்ப எந்த ஒரு நீங்க டெவலப்மெண்ட் ஸ்கீம் எடுத்தாலும், எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலும் வந்து பார்த்தோம்னா போராட்டங்கள் நடக்கதான் செய்யும். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா எப்படி பயப்படுவாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு ஆட்கள் வந்து தப்பான விஷயங்களை சொல்லுவாங்க. உங்களோட வீடு எடுத்துட போறாங்க, உங்க நிலத்தை புடிங்கிட போறாங்க, உங்களுக்கு நடு ரோட்டை நிக்க வச்சிருவாங்க, அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்களை சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த மக்கள் வந்து விவசாயம் செய்யற மக்கள் வந்து நிச்சயமா பயப்படதான் செய்வாங்க. என்னடா இது, நம்ம எல்லாமே போயிடுவோம் அப்படின்ட்டு பயப்படுவாங்க. அதனால வந்து போராட்டம் செய்வாங்க. போராட்டம் செய்யும் போது அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் மினிஸ்டர் எல்லாருமே வந்து பேசி இதனால வந்து உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, டெவலப்மெண்ட் தான் நிறைய கிடைக்கும், உங்க பசங்க உங்க பேரன்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், உங்களுக்கான தேவையான காம்பன்சேஷன், அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட நாங்க நிறையவே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா. ப்ரோ இருங்க ப்ரோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, இப்ப அஜித்குமார் இறந்ததுக்கு அவங்க நிலம் தரேன்னு சொல்லி இல்லைங்க அவன் நிலம் தரேன்னு சொல்லி வெறும் 2 சென்ட் என்னமோ தந்திருக்காங்க. வேலையும் அந்த ப்ரோ நீங்க உங்க வாய்ப்பு நான் இவ்வளவு நேரம் கொடுத்தல, அவர் முடிக்கட்டும். நீங்க உங்க கேள்வியை வெயிட் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றவங்க பேசிட்ட அப்புறம் நீங்க பேசுங்க. உங்களுக்கு சத்தியமா வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணுங்களேன். முடிச்சிருட்டும், நீங்க கேளுங்க உங்க கேள்வியை. போட்டோ விடுங்க. அதாவது வந்து வருவான், திருப்பி வருவான், திருப்பி வருவான். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு வந்து எந்தெந்த கிராமங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுச்சோ இன்னைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான பத்திரிப்பதிவு நடந்திருக்கு, காம்பன்சேஷனை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளவு இது தருது, நம்ம நல்லதுதான் நடக்க போகுது, தேவையில்லாத ஒரு போராட்டத்தில் இவ்வளவு நாள் பண்ணிருக்கோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ பேந்தர் சொன்ன மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா வந்து தமிழ்நாடு உருவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓசூர் பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஒரு ஐடி கேபிட்டல் பக்கத்துல இருக்கிற ஊரா இருந்தாலும் மேனுஃபேக்சரிங்ல வந்து அவ்வளவு பயங்கரமா ஓசூர் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஹப் தான், பெருமையா சொல்லலாம். அதுல வந்து உள்ள வரணும்னா நமக்கு நிச்சயமா வந்து ஏர் டிராபிக்ல வந்து நம்ம முதல்ல இருக்கணும். ஓகேங்களா? இப்ப கூட சென்னை வந்து இவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் 4th 5th பிளேஸ்ல இருக்கு. இப்ப கூட ஏர் டிராபிக்ல அவ்வளவு சின்ன ஏர்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்த கார்கோ மூவ்மெண்ட்ஸ்ல இன்னும் நம்மளுக்கு வந்து பெரிய ஏர்போர்ட்ஸ் கிடைச்சதுன்னா சென்னை வந்து எல்லாத்தையுமே பீட் பண்ணும். பெங்களூர், ஹைதராபாத், மும்பையை கூட பீட் பண்ற அளவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா பெங்களூர், ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்லாக்டு சிட்டிஸ். ஆனா சென்னை அப்படி கிடையாது, ஒரு சி அண்ட் போர்ட் சிட்டி. அதனால வந்து ஒரு என்ன சொல்றது, நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் நடக்கும்.
ஏர்லயும் சீலயும். நம்ம ஏர்ல ரொம்ப 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 கம்மியா இருக்கும் அந்த ட்ரேடிங். ஏர் ட்ரேடிங், ஏர் மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சென்னை கம்மி. அதனால வந்து இந்த ஏர்போர்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இது சென்னைக்கான உருவாக்குற ஏர்போர்ட். இத வந்து திருநெல்வேலியிலயோ கன்னியாகுமரியில போயிட்டு அங்க வறண்ட பூமியில எல்லாம் போயிட்டு கட்ட முடியாது. இது சென்னைக்கான ஏர்போர்ட். அது கூட சென்னைக்கு உள்ள எல்லாம் கட்டல. கட்டுற இடம் இப்பயும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் தான் கட்டுறாங்க. பரந்தூர் என்ற இடத்துல கட்டுறாங்க. அதுக்கான கனெக்டிவிட்டிய மெட்ரோ, இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாம், ரோடு, பிரிட்ஜஸ் எல்லாம் போட போறாங்க. ஓகேங்களா. இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ராணிப்பேட்டை, வெள்ளூர் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கூட பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட தான். வித்தின் ராணிப்பேட்டையில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தான் அந்த ஏர்போர்ட். வெள்ளூர்ல இருந்து ஒரு 58-60 கிலோமீட்டர் தான். சோ சென்னை மட்டும் இல்ல, அங்க இருக்கிற வெள்ளூர், ராணிப்பேட்டை அந்த இடங்களும் வந்து பாத்தீங்கன்னா வளரப்போகுது. அந்த இடத்துல நிறைய ஃபேக்டரிஸ் வரும். அந்த இடத்துலயும் நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி ராணிப்பேட்டையில லெதர் ஃபேக்டரியா அவ்வளவு லெதர் ஃபேக்டரிஸ் உள்ள வந்துட்டு இன்னும் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் உள்ள வரும். ஏர் டிராபிக்ஸ் அதிகமா இருக்கும். ஒரு ஏர்போர்ட் வந்ததுன்னா உங்களுக்கே தெரியும், சுத்தி எக்ஸ்போனன்ஷியல் growth வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வந்து கிடைக்கும். இது ஆக்சுவலா எப்பயோ கிடைச்சிருக்கணும். 2007லயே. உங்களுக்கு தெரியாது இல்ல, கலைஞர்லாம் அது எவ்வளவு முயற்சி பண்ணி இதை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்பயே வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம அந்த நம்ம $2 ட்ரில்லியன் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி தான் இன்னைக்கு. 1 ட்ரில்லியன். இல்ல அப்ப வந்திருந்ததுன்னா இன்னைக்கு 2 ட்ரில்லியன் சொல்லியிருப்பாரு சிஎம். அது இல்லன்றதுனாலதான் 1 ட்ரில்லியன் சொல்றாரு. ஏன்னா வளர்ச்சி கம்மியாயிடுச்சு அந்த ஏர்போர்ட் வராதனால. ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அந்த ஏர்போர்ட்டை வந்து வர விடாம பண்ணிட்டாங்க. இல்லாட்டி வேற எங்கேயும் அந்த அந்த அளவுக்கு வேற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போயிருக்கும். அதனால வந்து இது வந்து வெறும் மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டும் கிடையாது, சர்வீஸ் செக்டரை கூட இது வளர்க்கும். ஏகப்பட்ட கம்பெனிஸ் உள்ள இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கூகுள், ஆல்பபெட், எஸ்ஏபி இந்த மாதிரி கம்பெனி, சர்வீஸ் கம்பெனிஸ் எல்லாம் உள்ள வரல. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதிர்பார்க்கறான். ஒரு டைரக்ட் ஃபிளைட், எனக்கு டைரக்ட் ஃபிளைட் கனெக்டிவிட்டி இருக்கணும், அவன் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதெல்லாம் அவன் பாக்குறான். அதை பார்த்தோன்னா உள்ள வருவான். இதெல்லாம் வந்தா தானே நம்ம வந்து வளர முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து வரக்கூடாது, வேற எங்கன்னா போய் வைங்க. வேற எங்க போய் வைக்க முடியும்? வேற எங்க போய் வைக்க இடமும் இல்ல. நீங்க இத வந்து என்ன சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு நான் போயிட்டு கவர்மெண்ட் பார்த்துட்டு ஸ்டாலின் அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலான்ட்டு வந்தாங்களா? அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் இதுல வேலை பார்த்திருக்காங்க, எத்தனை இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஜியாலஜிஸ்ட் வேலை பார்த்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா அது எந்த மாதிரி மண்ணு, எந்த மாதிரி இடம், அதை அவங்க பார்த்திருப்பாங்க. இவ்வளவு விஷயங்கள் பார்த்து இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி ஸ்டடி பண்ணி ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாம் எடுத்து ஒரு செலக்ட் பண்ணா, நீங்க வந்து அங்க கட்டுங்க இங்க கட்டுங்கன்னு சொல்றீங்க. நீங்க யாரு சொல்றதுக்கு நான் கேட்கிறேன். நீங்க என்ன ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட என்ன டீம் இருக்கு? இதெல்லாம் வந்து தப்பு. இங்க நீர்நிலைகள் பிரச்சனை வரும், உங்ககிட்ட ஆதாரத்தோட, உங்களுக்கு ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் பிரச்சனை ஆகும், இந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, உங்ககிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா? நீங்க கொடுங்க, அதை கவர்மெண்ட் கிட்ட கொடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை விட்டுட்டு வெறும் வாய் வழியில வந்து சும்மா முடியாது, பண்ணக்கூடாது, கிடையாதுன்னா அப்புறம் என்ன growth இருக்குன்னா மாட்டுல போவாங்களா எல்லாருமே? எப்படி இது பண்ணுவாங்க? நீங்க இப்போ வேர்ல்டு மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆப்பிரிக்கா இருக்கும், இந்த பக்கம் வந்து ஓஷினியா கண்ட்ரிஸ் இருக்கும், மலேசியா, சிங்கப்பூர், ஓஷினியா, ஆஸ்திரேலியா கண்ட்ரிஸ் இருக்கும், நடுவுல இருக்கும் இந்தியா. அதுல சென்னை மாதிரியான இடத்துல வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் வந்ததுன்னா அது ஒரு சதர்ன் ஹெமிஸ்பியர் கண்ட்ரீஸ்க்கே வந்து ஒரு ஹப்பா மாறும். இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம். இது துபாய், எல்லாத்துக்கும் நம்ம துபாய் கனெக்டிவிட்டி தேவையே கிடையாது. இனிமேல் சென்னையே வந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஏர்போர்ட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதுல பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. யாரையும் வந்து அடிச்சுலாம் எதுவும் புடுங்கல, நல்ல விஷயங்களை தான் செய்யறாங்க. முதல்ல வந்து மக்களுக்கு நன்றி. பேர் சொன்ன மாதிரி இந்த மக்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகள்லாம் இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஏர்போர்ட் வரணும், அந்த ஏர்போர்ட்டோட கனெக்டிவிட்டி சீக்கிரம் மெட்ரோ அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அது நடந்தா ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி நம்ம கண்டிப்பா ரீச் பண்ணுவோம் அடுத்த 5 வருஷத்துல. நன்றி. தேங்க்ஸ்ண்ணே. ஒரே நிமிஷம் கட்டண ப்ரொஃபசர் கொஞ்சம் முன்னாடி வந்தாரு. ப்ரொஃபசர் நெக்ஸ்ட் பேசிட்டோம். அதுக்கு முன்னாடி சபா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதுக்கப்புறம்
மாற்று கட்சி, அது பி.டெனி கட்சி, ஓகேவா? வந்துட்டு இந்த மாதிரி பாவம் சார் பரந்தூர்ல இருந்து எல்லாத்தையும் இது பண்றாங்கன்னா, இங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அந்த துறை ரீதியா இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு எல்லா டெஸ்டையும் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அந்த இடத்துல என்ன பாதிக்கப்படும் படாதுன்றத அதெல்லாம் எடுத்துட்டு எங்க லீஸ்ட் டேமேஜோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி அங்கதான் வந்து ஏர்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அத தப்புன்னு யார் சொல்ல வந்தாலும் அதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வைக்கிற மாதிரியான ஒரு டேட்டா இருக்கணும். நீ வந்து ஒரு ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டடி ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அதுல பரந்தூர்ல நீங்க ஏர்போர்ட் கொண்டு வர்றதுனால இந்தந்த விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது, கம்பேரிட்டிவ்லி இதை வேற இடத்துல வச்சீங்கன்னா இந்த இம்பாக்ட்ஸ் எல்லாம் லெஸ்ஸா இருக்குங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் இருந்தா தொடர்ந்து அவங்க பேசலாம். அப்படி இல்ல என்கிட்ட கிடையாது, நான் மொட்டையா வாய்க்கு வந்ததை பேசுவேன்னா முறைக்கு ரிமூவ் அடிச்சிரு. அப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட் எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. இதை புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். ப்ரொஃபசர் பேசுங்க. இந்த பரந்தூர்ல விவசாயம் பாதிக்கப்படுதுன்னா அங்க என்ன விவசாயம் பண்ணாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டவாங்க. அதுக்குள்ள ஒரு போயிட்டு அங்க விவசாயம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணாங்க, நெல்லா வாழையா என்ன சாகுபடி பண்ணாங்க அப்படின்றத அவர் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கவாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து உடன்பிறப்புகள், நீங்க போய் தான் சொல்லுவீங்க, அவர் உண்மையை பேசுவார்ல, அவர்கிட்ட கேட்கலான்னு தோணும். முடிச்சுட்டீங்களா? பேசட்டுமா? பேசுங்க. பேசுங்க கட்டணே. நன்றி. இல்ல இப்போ ஒரே ஒரு நிமிஷம் டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நான் கீழே போய் கேக்குறேங்க. டைட்டில் மட்டும் ஒரே ஒரு தடவை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நான் கீழே போயிடுறேன். இந்த டைட்டில் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா, பரந்தூர்ல வந்து அந்த விமான நிலையம் அமைக்கிறது அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப நாள் கோரிக்கை. நம்ம கலைஞர் காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 4 ஏர்போர்ட் மேல நம்ம கேட்டிருந்தோம். ஆனா நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சது இப்ப பரந்தூருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் வர்றதுக்கு எதுக்காகனா, அது வந்து எதுக்கு கீழே, எந்த துறைக்கு கீழே இதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி துறை, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கீழே தான் இந்த ஏர்போர்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப தொழில் வளர்ச்சிக்கு முன்னிறுத்தி தான் இந்த ஏர்போர்ட்டை வந்து கட்டுறதுக்காக நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி இதை நம்ம செய்ய போறோம். இந்த ஏர்போர்ட் வந்து பெரிய அந்த போயிங் விமானத்தோட பெரிய குட்ஸ் ஃபிளைட்லாம் வந்து நிற்கும். சென்னை விமான நிலையத்தில் அது நிற்க முடியல. இப்போ வந்து இங்க அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்காக அந்த ஏர்போர்ட்டை கட்டுறோம். இது வந்து ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 கிராமங்கள் அங்க இருக்கும்போது எல்லா கிராமமும் அதுல ஒத்துக்கிட்டதுல ஒரு 2-3 கிராமம் மட்டும் அங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்காம இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன கோரிக்கைன்னு கேட்கப்படும் போது அவங்க கிராம சபை கூட்டத்துல வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில 16 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மக்கள் திருப்தி அடைஞ்சு, அந்த மக்கள் என்ன கேட்டாங்களோ மார்க்கெட் வேல்யூவோட அதிகமான பிரைஸு, அதுக்கப்புறம் காம்பன்சேஷன், அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு, அனைத்து கோரிக்கைகளையும் அரசு வந்து ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு முதல் கட்டமாக 21 விவசாயிகள் 2 வந்து அந்த சார் பதிவாளர் அலுவலகத்துல 21 விவசாயிகள் 2 அலுவலகத்துல இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. 17 ஏக்கர். அதாவது நம்ம வந்து அங்க ஒரு 1500 குடும்பம் இருக்கு, 500 குடும்பம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. பதிவாளர் அலுவலகத்துல ஒரே நேரத்துல 1000 பேரு, ஒரே நேரத்துல 500 பேருன்னு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கட்டமா ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இதுக்கு முன்னாடியும் லேண்ட் அக்விசிஷன் இப்படிதான் நடக்கும். இப்ப முதல் கட்டமா 21 பேரு, அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட்ல அடுத்துன்னு இப்படி வந்து லேண்ட் அக்விசிஷன் மக்களா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கட்டமா கொடுத்த 21 விவசாயிகளுக்கு நன்றி சொல்லியும், அதுக்கப்புறம் அரசு வந்து மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷன் கொடுத்த வகையிலையும் மக்களுக்கும் நன்றி சொல்லி அரசையும் பாராட்டி இந்த முதல் கட்டம் லேண்ட் அக்விசிஷன் ஏர்போர்ட்டுக்காக தொடங்கினதுக்காக இந்த டாபிக் வந்து போட்டு நம்ம பேசுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்தது பேசுறேன். ஓகே. நன்றி பிளாக் பேந்தர். எனக்கு உங்க விவசாயம் போதுன்றாங்க. இப்போ ஐஓஎஸ்ல இருந்து எல்லாமே வந்து விவசாய நிலத்துல போட்டதுதான் இப்ப இருக்கிற எல்லா ஐஓஎஸும். அதே மாதிரி சிறுச்சேரியில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் முக்கால்வாசி விளைநிலம் தான். ஆனா விவசாயம் எல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சா, இல்ல நம்ம சாப்பாட்டு கஷ்டப்படுறோமா? விவசாயம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற வந்து புதுசா கண்டுபிடிச்சி விவசாயத்தை வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு வந்து விவசாயம்ன்றாங்க. விவசாயத்தினால என்ன ஒரு இது குறை வந்திருக்கு சொல்லுங்க. இப்ப சாப்பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல பஞ்ச பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் புரியல. இவங்ககிட்ட அதுதான் ஒரு கேள்வி கேட்கலான்னு தான் அவர் இறங்கி போயிட்டாரு. விவசாயத்தினால இப்போ விவசாய நிலம் நிறைய எடுத்திருக்காங்க.
அப்போ குறைஞ்சிருக்கணும் விவசாயம், இல்ல பஞ்ச பட்னி வந்திருக்கணும். இப்ப ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அவங்க கிட்ட, அதான் கேக்குறது வந்து அவர் இறங்கி போயிட்டாரு. வர்றவங்க எல்லாம் விவசாயம்ன்றாங்க. அதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. அவர் இறங்கி போயிட்டாரு பிளாக் பேத்தர். கட்டணே, அவர்தான் எனக்கு ஒரு டாக்டர் டவுட் கட்டணே. இப்போ நம்மளோட தினசரி உணவு பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உணவு பழக்கத்தை வெறும் தமிழ்நாட்டுல மட்டுமே விளைவிக்கிற பொருட்களை வச்சா நம்ம இது பண்றோம், ஃபுல்ஃபில் பண்றோம், இல்ல மத்த ஸ்டேட்ஸும் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணுதா? இல்லையே, தக்காளியே நம்ம வந்து வெளியூர்ல இருந்து தான் நம்ம இது பண்றோம். அது கோயம்பேட்டுக்கு, தமிழ்நாட்டெல்லாம் நம்பி இல்ல தக்காளி எல்லாம். வெங்காயமும் அப்படிதான். இங்க இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் அதிகமா விலை வைக்கிறதே இல்ல. மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஏரியால இருந்தா வெங்காயமும் வரணும். அப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தா நம்ம இது பண்ணிருக்கோம் நம்ம. சோ நம்மளதுல வந்து பெருமளவுல போறதுங்கிறது நெல்லும் கரும்பும், கரெக்ட்டுங்களா? அப்புறம் அங்கங்க இந்த மல்லாட்டை அது இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்ப இருக்கிற எல்லா விவசாய நிலத்திலயுமே, அதாவது இப்போ அவைலபிளா இருக்குல்ல, இது எல்லாத்துலயுமே விவசாயம் நடந்தாதான் தமிழ்நாட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், நம்மளோட நீட் அப்படின்ட்டு கிடையாதுல்ல. இல்ல அப்படி எதுவும் இல்லையா, அதுதான் சொல்றேன். இப்ப நேஷனல் ஹைவேஸ் போட்டதெல்லாம் நிறைய விவசாய நிலத்துல தான் போட்டிருக்காங்க. அப்பனா நம்ம பஞ்சமா இருக்கு, சாப்பாட்டுக்கு ஏதாவது கஷ்டப்படுறோம்? இல்ல அதுதானே இங்க இருக்கக்கூடிய பெரிய மித்து. திரும்ப திரும்ப இங்க உனக்கு அந்த கிரீன் பாலிடிக்ஸே இதுதான். இங்க பாருங்க, விவசாயம் நல்லா போகுது, சோறு கிடைக்காம போயிடும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவ்வளோ லேண்ட்ல நீ உட்காந்து விவசாயம் பண்ணனா உலகத்துக்கே நீ சோறு போட்டுடலாம். இருக்கிற ஒட்டுமொத்த லேண்டையும் நீ யூஸ் பண்ற. வெறும் சவுத் இந்தியாவை மட்டுமே அந்த லேண்ட் மாஸ்ல இருக்கிற லேண்ட்ல விவசாயம் பார்த்தா உலகத்துல இருக்க எல்லா நாட்டுக்கும் சோறு போட்டுடலாம். அந்த அளவுக்கு விளைவிக்க முடியும். சோ இங்க சோறுங்கிறது தேவைதான். ஆனா அந்த அளவுக்கு நீ லார்ஜ் மாசா நீ ப்ரொடியூஸ் பண்றியா ஃபர்ஸ்ட் பார்த்தா? நீ நம்ம ப்ரொடக்ஷன்லயும் அந்த அளவுக்கு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்றது கிடையாது. நமக்கு ஒரு சில பொருட்கள் தான் நம்ம பண்றோம், மத்த பொருட்கள் வெளில வாங்குறோம். சோ நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு இருந்தா போதும். அதை தாண்டி இருக்கிறது பிரயோஜனம் இல்லாம இருக்கிற விஷயம். அதை வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அதுதானே டெவலப்மெண்ட், அதுதானே புத்திசாலித்தனம். அதை பண்ணக்கூடாது. அது வந்து வேற எதுக்குமே யூஸ் ஆகலனாலும் அது சும்மாவே இருக்கட்டும்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். இங்க பல பேர் இப்ப வந்து அந்த முட்டாள்தனத்தை தான் பண்ண சொல்றீங்க. சோ யோசிச்சு வந்து உங்க பாயிண்ட்ஸ் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க பேசுங்க பரத்தனை. இல்ல ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதாவது இதே சொன்னாங்க, அதாவது நீர்நிலைகள் வந்து பாதிக்கும், தண்ணி போக வந்து இடம் இருக்காது அப்படின்ட்டு. அதுவும் என்ன மாதிரியான வாதம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சென்னை வந்து செராப்பூஞ்சி கிடையாது தமிழ்நாடு. எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்தந்த டைம்ல மழை பெய்யும். இது வந்து ஒரு ஹெவி ரெயின், பயங்கரமான மழை வந்ததுன்னா தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியான்னு கிடையாது, எந்த ஊரா இருந்தாலும் தண்ணி நிக்கதான் செய்யும். அது வந்து ஒரு இயற்கை. அதிகமான மழை வந்தா போனதான் செய்யும். அப்படியே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது எல்லாமே அழகா வந்து கடல்ல போய் கலக்கணும்ன்றத எந்த ஊர்லயும் நடக்காது, எந்த நாட்டிலயும் நடக்காது. அதாவது நீர்நிலைகள் தண்ணி உள்ள வந்துடும் சொல்றதெல்லாம் சுத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம். அது நீங்க மலை மேலேயே கட்டினா கூட, சிக்கிம் அந்த மாதிரி இடத்துல கட்டினா கூட தண்ணி நிக்கதான் செய்யும் மழை அதிகமா வந்தா. அதுதான் வந்து இயற்கை. சோ அந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு டம்பான ஆர்குமெண்ட். தண்ணி நிற்கும் அதனால ஏர்போர்ட் வரக்கூடாது. ஆனா இப்ப எந்த இடம் தான் உங்களுக்கு தண்ணி நிக்காம இருக்கும் நம்ம ஏர்போர்ட் கட்டுறதுக்கு? எங்கேயுமே இப்ப பாலைவனம் தான் போய் கட்டணும், ஏன்னா அங்கதான் மழை பெய்யாது, தண்ணி நிக்க. சோ அது ஒரு பாயிண்ட் தான் சொல்ல. தேங்க்ஸ். இல்ல கோஸ்டல் ஏரியால தண்ணி நிக்கும். கோஸ்டல் ஏரியால வந்து எப்பவுமே என்னன்னா அந்த கடல்ல வந்து என்ன மாதிரியான புயல் காற்று, இப்ப நீங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்சூன் விங்ஸ் வச்சு மழை இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் விங்ஸ், ஈஸ்ட் மான்சூன் விங்ஸ், அந்த விங்ஸ் அதை வச்சுதான் வந்து மலைப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் கிழக்கு தொடர்ச்சி மலையாகட்டும் அந்த இடத்துல மழையோட இது ப்ரெடிக்ஷன்ஸ். பட் ஆனா வந்து நீங்க வந்து கோஸ்டல் ஏரியாவோட பாத்தீங்கன்னா கடல்ல வந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் இல்ல புயல் வந்து மையம் கொண்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்னதான் நீங்க வாட்டரை வந்து வெளியேற்றுறதுக்கான வழியை வச்சாலும் ஹை டைட் இருக்கும்போது கடலுக்குள்ள தண்ணி போகாது. அப்ப ஹை டைட் இருக்கும்போது தண்ணி ரெஃப்ளெக்ட் தான் ஆகும். ஸோ இவங்க சொல்ற அந்த மழைநீர் வடிகால் திட்டம்னா நம்ம கட்டிட்ட பிறகுமே சில இடத்துல தண்ணி நிக்கிறதுக்கு காரணம் இந்த ஹை டைடும் அதுக்கப்புறம் நம்ம கோஸ்டல் ஏரியால இருக்கிற அந்த ப்ராப்ளமும் தான். அது வந்து நேச்சர், அதை ஒன்றும் பண்ண முடியாது. முகத்துவாரத்துல தண்ணி போவாது, ஏன்னா அது அங்கிருந்து அலை போகாது. ஆமா 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 ஆமா. சென்னை சொல்ல வந்தார், சொல்லுங்க. ஒரு இந்த எதிர்ப்பு குழு சார்ந்தும் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் கொடுத்திருக்கு.
அண்ட் ஏன் இது தேவைன்ற ஒரு சில டேட்டாஸும் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எதுக்கு நமக்கு சென்னை செகண்ட் ஏர்போர்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப கரண்ட்லி இருக்குல்ல நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 2.5 கோடி பேர் ஒரு யூஸ் பண்றாங்க. அந்த ஏர்போர்ட்டை வந்து ஒரு 2.5 கோடி பேர் யூஸ் பண்றாங்க. அடுத்த 10 ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 10 கோடி பேர் அளவுக்கு டிராவல் பண்றதா வந்து ஒரு கணிச்சிருக்காங்க. அந்த என்னது ஏர்போர்ட் இந்தியா அந்த டேட்டா வந்து அவங்க சொல்லிருக்காங்க. ஒரு 10 கோடி பேர் அளவுக்கு சென்னை ஏர்போர்ட் யூஸ் பண்ற அளவுக்கு பீப்புள்ஸ் வந்து ரெடியா இருப்பாங்க. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணுன்ற ஒரே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். அப்புறம் வந்து செகண்ட் சான்ஸ் வந்து சென்னை ஏர்போர்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது அங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, ரன்வே நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால அங்க பண்ண முடியல. அதனாலதான் இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாம 4 ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணோம். ஒன்னு வந்து திருப்போரூர், அப்புறம் வந்து என்னென்ன ஏரியா பேந்தர், பன்னூர், திருப்போரூர். ஆமா, இன்னொன்னு இது பக்கத்துல வந்து இந்த மீனம்பாக்கம் பக்கத்துல வந்து திரிசூலம்லாம் வந்து மிலிட்டரி கண்டோன்மெண்ட் ஏரியா, அந்த சைடு எல்லாம் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம். திருப்போரூர், அப்புறம் வந்து ஒரு 4 இது நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதுல வந்து லீஸ்டா மக்கள் அஃபெக்ட் ஆகிற ஏரியா அண்ட் கவர்மெண்ட் வந்து ஈஸியா வந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ண ஏரியான்னு பாத்தீங்கன்னா, இப்ப மத்த ஏரியாலாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து சீஷோர் பக்கத்துல வருது, அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு வந்து பன்னூர் நினைக்கிறேன். பன்னூர்ல என்னன்னா, இங்க வந்து 1105 குடும்பங்கள் தான் இங்க வந்து விவசாயம் வாழ்றது எல்லாமே. அதாவது இங்க பண்ற எல்லாமே ஒரு 1105 கரெக்டா சொன்னா 1005 பீப்புள்ஸ் தான் இங்க வந்து எக்ஸாக்டா பண்றாங்க. பன்னூர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அங்க குடும்பங்களை அகற்ற வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம அது வந்து சிட்டிக்கு கொஞ்சம் ரொம்ப லிமிட்டா இருக்கு. பக்கத்துல இருக்கிறதுனால அது அங்க காலி பண்றது ரொம்ப கஷ்டம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அங்க நிறைய டெவலப் ஆயிடுச்சாங்க. ஏன் இந்த சூஸ் பண்ணாங்கன்னா, இங்க வந்து லெஸ் பீப்புள் அண்ட் இதுல என்னன்னா சொல்லிருக்காங்கன்னா 3 ஏரியா வந்து நம்ம ஈஸியா டெவலப் பண்ணலாம். ஒன்னு ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒரகடம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியா, உண்டாயா இருக்கட்டும், கியா இருக்கட்டும், காரோட இது எல்லாம். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். அண்ட் பெங்களூர் காரிடாரை வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். பெங்களூர் ஏர்போர்ட் டு சென்னை ஏர்போர்ட் கிட்டத்தட்ட அந்த செகண்ட் ஏர்போர்ட் வந்ததுன்னா ரொம்ப ஃபீசிபிலிட்டியான ஒரு ஏரியாவா இருக்கும். ரொம்ப ஃபீசிபிலிட்டியான ஏரியா இருக்கும். அண்ட் சென்னை பீப்புளுமே வந்து இப்போ ஈஸியா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை விட இது வந்து டைம் லிமிட்டேஷன் மட்டும்தான் அதிகமா இருக்கிறது வந்து ஈஸியா அக்சசபிளா இருக்கணும்ன்ற மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவாகவும் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும் நிறைய இது மாதிரி இருக்கு. ஓகேவா? அண்ட் சபா அவுட்டர்ல இருக்குதுங்க அப்படின்னாங்கன்னா, இங்க பெங்களூர் ஏர்போர்ட்டுமே அவுட்டர் தான். அதுக்கேத்த மாதிரி டிராவல் பண்றவங்க பிளான் பண்ணி செட்டப் பண்ணிப்பாங்க. அதான் எனக்கு சொன்னேன், அதனால சொன்னேன். ஏன்னா பெங்களூர் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ஸ்டில் நோ அது ஏர்போர்ட் திறந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. இன்னும் கனெக்டிங் இது வந்து நமக்கு கிடையாதுங்க. ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 23-24 கிலோமீட்டர் போகணும், டிராபிக் ஆகும். ஆனா சைமல்டேனியஸ்லி நம்ம இப்போ ஃபேஸ் 2 மெட்ரோ வந்து போந்த மாதிரி ஒரே நிமிஷம், அது இன்னொரு வகையில ரொம்ப நல்லது அந்த மாதிரி வைக்கிறது. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஏர் கிராஷ் ஒண்ணு நடந்திருக்கும், பாத்திருப்பீங்க. அதுல வந்து என்ன சொல்றது, ரெசிடென்சியல் ஏரியால போய் கிராஷ் ஆகும், ஒரு ஹாஸ்டல்ல போய் கிராஷ் ஆயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நான் ரெசிடென்ட் ஏரியால இருக்கும்போது எப்பயாவது ஒரு வாட்டி அது என்ன சொல்றது, நம்ம எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி ஒண்ணு நடந்தாலுமே ஃபிளைட்டை தாண்டி அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் பாதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லானது இந்த மாதிரி இடத்துல கட்டுறது. அது ரொம்ப முக்கியம். அது ப்ரோ ஒரே ஒரு கேள்வி தான். இதை முடிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஏர்போர்ட் வர்றதுனால என்ன ஆகும்னா, ஒரு 1.5 லட்சம் பேருக்கு வந்து டைரக்டா வந்து அந்த சுத்தி இருக்க ஏரியால இருக்கவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். அரசு மதிப்பீடு வந்து உயரும். ஓகேவா? இந்த கட்டிடங்கள் எல்லாமே உயரும். அப்புறம் புதிதாக அந்த புதுசா தொழில்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். கைத்தறி, கல்வி நிலங்கள் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் அதாவது இப்ப சென்னை கிட்டத்தட்ட ஒரு பாப்புலேஷன் அதிகமா இருக்குல்ல, சென்னையை தாண்டி நீங்க அடுத்த ஏரியா டெவலப் பண்ணா ஒரு ஏர்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்போர்ட் வந்து அது இன்னொரு விஷயமும் இருக்குது சொல்லணும்னு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி பெங்களூரை நம்பி தான் நம்ம இப்ப டிபெண்டா இருக்கோமே, கார்கோஸ் எல்லாமே. இப்போ இது நீங்க மத்த சவுத் இந்தியாவை நீங்க கம்பேரிட்டிவ்லி நம்ம சென்னை மட்டும்தான் பின்தங்கி இருக்கு. ஏர்வேஸ்ல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இது வந்துச்சுன்னா
நம்மளோட 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு வந்து செம பூஸ்ட்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் கவர்மெண்ட் இதை முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றாங்களே. இதுவுமே சரி, திரு அண்ணாமலை வந்து எதிர்த்தாரு. அந்த கிருஷ்ணகிரி ஒரு ஏர்போர்ட், ஒசூர் ஏர்போர்ட் வந்து வரும்போது ஏன் எதிர்த்தாங்கன்னா, அது வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அங்கேயுமே இந்த மாதிரி விவசாயம் பிரச்சனை. ஏர்போர்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது வந்து ஒரு பில்டிங் மாதிரி கிடையாது. அது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட். அது அது எதிர்க்கிறவங்க எல்லாம் வந்து எதுக்கு எதிர்க்காங்கன்னா, ஏதாவது ஒரு அத்தியாயத்துக்கு தான் எதிர்ப்பாங்க, ஒரு அரசியலுக்காக எதிர்ப்பாங்க. தவிர்த்து ஒரு ஃபிளெக்சிபிளான பெரிய கட்சி எதுவுமே எதிர்க்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதோட டெவலப்மெண்ட் என்ன, என்னென்ன இருக்கு, என்னென்ன மக்கள் பயன்படுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆஹ் ஆஹ் அந்த பூ உலக பூமர்ஸ்னு சில குரூப் இருப்பாங்க, சில பேர் தலைமை செயலகத்துக்கு கிளம்புறேன்ட்டு இருப்பானுங்க. கண்டிப்பா நீங்க போராடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்களோட டெவலப்மெண்ட்டை நாங்க இன்னும் மேற்கொண்டு போய்கிட்டே இருப்போம். இதான் என்னோட பாயிண்ட்ஸ். வேற யாராவது ஹம், அடுத்து யார் அட்ரஸ் பண்ணா? முஸ்து ப்ரோ, ப்ரொஃபசர் அடுத்து பேசுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. அதாவது முஸ்தன், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். சம்பந்தம் இல்லாததுதான், பட் இம்பார்ட்டன்ட் அப்டேட். கீழடியில வந்து இது வரைக்கும் வந்து ஓடு, பாத்திரம் இந்த மாதிரி தானே கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப வந்து முழு ஒரு பழங்கால கட்டிடம் கிடைச்சிருக்குங்க. இது இன்னைக்கு அப்டேட். இன்னைக்கு வந்து அது கிடைச்சிருக்கு, முழு பில்டிங்கே கிடைச்சிருக்கு கீழடி ஆய்வுல. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. அதாவது பேக் டு த டாபிக். பொதுவாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிய வேண்டியது வெல்ஃபேர் ஃபார் த பீப்புளா இருக்கும் அப்படிங்க இருக்கும். நீங்க ஒரு ரோட்வேஸோ, ரயில்வேஸோ, இல்லை ஒரு ஏர்வேஸோ நீங்க கொண்டு வராங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்புங்கிறத தாண்டி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, இல்லை அடுத்த கட்ட நகர்வுக்கு எந்த அளவுக்கு அது எடுக்க போறதுங்கிறத பொறுத்து தான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆதரிக்கிறதும் இருக்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு சபா ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நான் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த அக்ரிகல்ச்சர் அந்த இதனால தான் வந்துட்டு தமிழ்நாடு ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஆஸ் பர் லாஸ்ட் இயர் ரெவன்யூ இன்க்ளூடிங் எடுத்துட்டீங்கன்னா கூட வந்துட்டு 12-13% ஆஃப் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர். பட் நம்ம அதை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 53-60% ஆஃப் ரெவன்யூ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு செமி செக்டர் இண்டஸ்ட்ரி தான் இங்கே அது ரொம்ப அதிகம். அதில் தான் வந்துட்டு நமக்கு ஹை லெவல் ஆஃப் ரெவன்யூ வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து இந்த மாதிரி விவசாயம் இல்லைன்னா கூட வந்துட்டு நம்மளால ஈஸியாக கம்பெனி பண்ணிக்க முடியும். வெளியே இருந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ணி நம்மளால வந்து ரன் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுல வந்து திருப்பி வந்துட்டு அந்த ஒரு புனித பிம்பத்தை கட்டி அமைக்கிறதுங்கிறது என்னோட ஒரு தவறான விஷயம் தான் நான் பார்க்குறேன். அண்ட் மோர் ஓவர் அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். அது வந்துட்டு பிஸ்னஸ் தான் தவிர அது வந்து உங்களுக்கு வந்துட்டு லைஃப் அதுதான் வந்து வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அண்ட் செகண்டரி திங் வந்துட்டு நம்ம ஒரு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க இன்னும் நிறைய பேர் கேட்கறதுன்னா ஏன் வந்து சென்னையை ஹப்பா செலக்ட் பண்றாங்க, மற்ற ஊர்களில் வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு, சென்னை தான் வந்துட்டு மேஜர். அதாவது உங்களுக்கு அதை சுற்றி தான் வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸும் ப்ளஸ் வந்துட்டு நிறைய மக்கள், தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் 2 கோடி மக்கள் கிட்ட வந்து இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஏரியா வந்து சென்னை தான். ஸோ இட் இஸ் பிக்கஸ்ட் ஹப். எந்த விதமான டிரான்சாக்ஷனோ எந்த விதமான நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டட் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்துட்டு மெயின் ஹப்பா வந்து சென்னை தான் சொல்லி செலக்ட் பண்ணி நீங்க பண்ண முடியும். அது வந்து லோ லெவலா இருந்தாலும் சரி, ஹை லெவலா இருந்தாலும் சரி. இன்னொன்று மீனம்பாக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு பெரிய இன்டர்நேஷனல் போயிங் ஃபிளைட்ஸ் வந்து தான் இங்க லேண்ட் அவுட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா ப்ராப்பரான ரன்வே ஸ்பேஸ் கிடையாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வரோம், இல்ல வந்துட்டு கம்பெனிஸ் வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா அவனுக்கு தேவையான இன்ஃப்ரா வந்து அங்க இருக்கா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இப்ப பெங்களூர் வந்துட்டு ஏன் நம்ம வந்து சில விஷயங்கள்ல அப்ரண்டா நிக்கிறானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் எல்லாமே அதுல அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஸோ நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதுல யார் வந்து பயன்பெற போறாருன்னா இதே உள்நாட்டு மக்கள் தான் பயன்பெற போறாங்க. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க மேலே ஏற்றணும், இல்ல வந்து பொருட்களை வந்து ஈஸியா நீங்க வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி அதுல மூலமா ரெவன்யூ ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய நிறைய ஃபெசிலிட்டிஸை இங்க நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ண வேண்டிய கடமையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு விமான நிலையங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றது மூலியமா மட்டும்தான் வந்துட்டு ஈஸி ஆக்சசபிள் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி வந்து உள்ள வருதுன்னு வைங்களேன், அவன் போய் பெங்களூர்ல ஆரம்பிக்கிறான், ஏன்னா எனக்கு வந்து அங்கதான் எனக்கு தேவையான இன்ஃப்ரா அவன் கொடுக்கலான்னு அங்க போய் ஆரம்பிச்சான் அப்படின்னா ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்மள்ட்ட இருந்து 1-2 விஷயங்கள்னாலும் நம்ம கையை விட்டு அதை மீறி போகும். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம டேக் ஓவர் பண்ணணும், கவர் பண்ணணும், நம்மளுடைய இதுல கொண்டு வரணும் அப்படின்னா அதுல எஸ்பெஷலி வந்துட்டு
ஏர் ஏர் ஸ்பேஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நாட் ஒன்லி வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு வெறும் ஐடி செக்டருக்காக மட்டும் இங்க உள்ள இருந்து ஆரம்பிக்கல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய செமி செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உள்ள வரும். இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை ஒட்டி 10,000 சப்பார்டினேட்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்த மூலியமா இன்னொருத்த மூலியமா வந்துட்டு வருவாய் வரும். அந்த வருவாய் மூலியமா வந்து கவர்மெண்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு பாலிசி மேக்கிங்ல மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு அந்த மக்களுக்கான தேவையான விஷயங்களை பண்ணிட்டே தான் இருக்கும். அதை நோக்கி தான் வந்துட்டு இந்த மூவ்மெண்ட்டும் பண்றாங்க. இந்த ஸ்டெப்புமே வந்து அதை நோக்கி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னாவே இது சம்பந்தமே நம்ம எதிர்க்கிறத தாண்டி அது என்னால என்ன பயன் இருக்கு பயன் இல்லைங்கிறத பத்தி கிளியரா பேசி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பூமர்த்தனமா பேசுறதோ இல்லை இதனால வந்துட்டு ரொம்ப விஷயங்கள் அழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு நிறைய ஃபால்ஸ் நெகட்டிவ் செட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு நீங்களே இதே கவர்மெண்ட்டை பார்த்து கேட்பீங்க, நீங்க மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க, நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, நீங்க திருப்பி திருப்பி இந்த எதிர்கட்சிகளோ இந்த குட்டி கட்சிகளோ சொல்லக்கூடிய விஷயம் தானே, நீங்க வந்து என்ன டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஒண்ணுமே பண்ணலன்னு கேக்குறீங்க. அப்போ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்கிறப்போ அந்த இடத்துல வந்து முட்டுக்கட்டையா நிக்கிறீங்க. முதல்ல டிஃபரன்சியேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உள்ள கொண்டு வரது எதனால கொண்டு வராங்க, அதனால எந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் வரப்போகுது, அது வந்து எவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் பண்ண போறதுங்கிறத பொறுத்து தான் அதை நீங்க ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமாங்கிற கான்செப்ட். ஸோ அதை புரிஞ்சு நம்பிக்கிட்டாவே வந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ வி ஆல்சோ நாட் அகேன்ஸ்ட் யுவர் இன்ஃப்ரா ஆர் எனி டெவலப்மெண்ட். ஸோ வி வில் சப்போர்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் முடியாது. நன்றி. நான் ப்ரொஃபசர் நீங்க பேசுறீங்க. அடுத்து பிங்க் மேன் அண்ட்ரேஸ் பண்ணார் அவர் பேசுறேன். அதாவது 2009-10 வந்து மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு அப்படின்னா, தென் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதாவது ஃபார்மர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவர் வந்து ராஜீவ் காந்தி காலத்துல வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்னவா இருந்தாருன்னா கடைசியா வந்து அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்து அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாரு ஆட்சி பண்ணோன்னே. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு மேட்டர் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு. என்னாச்சு அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்க மக்களை வெளியேற்றணும் அந்த வேலையை விட்டு அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் சொல்றேன், அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்கிற மக்களை வெளியேற்றணும், அந்த வேலையை விட்டு அக்ரிகல்ச்சர் வேலையை விட்டு வெளியேற்றணும், அது ஒண்ணுதான் நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஊரே சேர்ந்து அந்த ஆளை கடிச்சிச்சு பாவம். அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, வரலாறு வந்து என் மேல ரொம்ப கரிசனையோட நடந்துக்கும். He said history will be more concerned to me அப்படின்னு towards me அப்படின்னாரு. இதான் அவரோட கைண்டர் அண்ட் கன்சர்ன் டுவர்ட்ஸ் மீ. கரெக்ட், இதேதான் அவரோட வார்த்தைகள் சொன்னாரு. அப்ப அவர் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, சிம்பிள். இப்ப நம்ம தமிழ்நாடை மட்டும் எடுத்துக்குவோம், இந்தியா எல்லாம் வேணாம். இந்தியா வந்து பெருசா எடுத்து பேசுற அளவுக்கு எனக்கு டேட்டாவும் தெரியாது. தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்தோம்னா நிலப்பரப்பு இருக்குல்ல, தமிழ்நாட்டுல 100% நிலப்பரப்பு இருக்குல்ல, அந்த நிலப்பரப்புல பெரிய பிரச்சனை என்னன்னா மலை சார்ந்த நிலம், அதாவது யூஸே பண்ண முடியாத ரிசர்வ்டு ஃபாரஸ்டே வந்து ஒரு பெரிய பெர்சன்டேஜ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 17% வரைக்கும் என்னன்னா இங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்கு. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்கு. அதை நம்ம டீஃபாரஸ்ட் பண்ணவே முடியாது. அது இன்னும் வந்து அடுத்த ஒரு 1000 வருஷம் ஆனாலும், இல்லைன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல சொல்ற மாதிரி டைம் டு டைம் எவ்வளவு ஆனாலும் அந்த 18% நிலப்பரப்பு வந்து மலைகளா தான் இருக்க போகுது, காடுகளா தான் இருக்க போகுது. அதை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய ஒரு ஒரு சின்ன பிரச்சனைங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான வாட்டர் ஷைன் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, தொழில் நகரங்கள், இந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம 2% தான் யூஸ் பண்றோம். ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் நம்ம யூஸ் பண்ற நிலப்பரப்பு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2%. சரியா? இது போக வாட்டர் பாடிஸ், வேஸ்ட்லேண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு 7.5% 10% வரைக்கும் இருக்கு. 7.5 to 10%. ஏங்க இது நான் சொல்றது கவர்மெண்ட் டேட்டாங்க. நான் சொல்றது என்ன டேட்டா அப்படின்னு சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் சண்டைக்கு வரக்கூடாதுல்ல. நான் சொல்றது வந்து 3 டேட்டாவை கலந்து எடுத்து சொல்றேன். ஒன்னு தமிழ்நாடு ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டு, இன்னொன்னு வந்து இந்தியா ஸ்டேட் ஃபார் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், இன்னொன்னு வந்து புவன் இஸ்ரோவோட ரிப்போர்ட், புவன் ரிப்போர்ட். சரிங்களா? 3ஐயும் சேர்ந்து கலந்து எடுத்து ஆவரேஜ் பண்ணி சொல்றேன். ஏன்னா மூவ்மெண்ட்லயும் கூட குறையா தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், ஒரே அளவு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 0.5 0.2 அது கூட குறைய கொடுத்துருக்காங்க. அதனால நான் கலந்து எடுத்து சொல்றேன். அர்பன் செட்டில்மெண்ட் வந்து 12% வரைக்கும் இருக்கு. அப்ப மீத இருக்க எல்லா நிலமும் எங்க, ஒரு 50-55% நிலம் எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஃபுல்லா விவசாய நிலங்கள்ன்ற பேர்ல விவசாயம் பண்ணாம தரிசு
விவசாயம் நிலத்துல நடக்குது அப்படின்னா வெறும் 15% ஆவரேஜா ஒரு 10 வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 15% மட்டும்தான் விவசாயம் வந்து நடக்குது. மீத நிலங்கள் விவசாயம் நடக்கிறதுல ஒரு 20-25% நிலங்கள் வருஷா வருஷம் பேரன் லேண்ட், அதாவது விவசாய நிலம் ஆனா அதுல விவசாயம் பண்ணப்படலை, அந்த மாதிரி லேண்டா தான் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்டா கண்டினியூஸா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பேரன் லேண்டா இருக்கிற விவசாய நிலத்தை வேற தொழிலுக்கு மாத்துறது எனக்கு தப்புன்னு தெரியல. ஒரு சாதாரண மனுஷனா என் வீட்டுல வந்து ஒரு 45% இருந்து 50% இடம் வந்து நான் எதுவுமே பண்ணலாம் அங்க சும்மா கிடக்கு அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு கடை கட்டி வாடகைக்கு வர்றது எனக்கு தப்பா தெரியாது. நான் என் வீட்டை மட்டும் சொல்றேன், அது எனக்கு தப்பா தெரியல. கடை கட்டி அங்க நல்லா கடை வாடகை வரும்னா நான் கடை கட்டி வாடகை விட்டுருவேன் முன்னாடி இருக்க நிலத்தை. சரியா? நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா 37% மக்கள் வந்து இங்க விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல இருக்காங்க. சரியா? இது 2 நமக்கு பிரச்சனை. 47% நிலப்பரப்பும் 37% மக்கள் தொழிலும், அதாவது வேலை செய்யற மக்களும். இது 2 தான் நம்மளோட பிரச்சனை. இதுல 2ல என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 45% நிலத்தை நம்ம விவசாயத்துக்கு கொடுக்குறோம்னா அது 45% ஸ்டேட்டோட இன்கம்ல வரணும்ல, அது வரல. 37% உடல் உழைப்பு, அதாவது ஹியூமன் ஃபோர்ஸ நம்ம வந்து விவசாயத்துக்கு கொடுக்குறோம்னா அட்லீஸ்ட் 37% இன்கமாவது வரணும்ல, அதுவும் வரல. வர்ற ரெவன்யூ வெறும் 10-11% ரெவன்யூ வருது. இந்த ரெவன்யூ ரொம்ப ஈஸியா வெறும் 25% நிலத்தை நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாலே வந்துரும், வெறும் 10% மக்களை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாலே வந்துரும். சோ ஏன்னா அப்பதான் விவசாயத்தோட அந்த உழைப்புக்கேத்த ஊதியம்னு சொல்றாங்கல்ல, அதுவும் மக்களுக்கு கரெக்டா கிடைக்கும், அந்த வருமானமும் கரெக்டா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் அங்க வேலை வந்து கூலி வந்து ரொம்ப கம்மியா கிடைக்குது, வருமானம் வந்து ரொம்ப கம்மியா வருது. அதுவும் அங்க சரியாகணும்னா இதை சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கு. திமுகவோ இல்ல அன்னைக்கு இருந்த அவர் பேர் என்ன மன்மோகன் சிங்கும் ஓப்பனா வெளிப்படையா சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, விவசாய கூலிகளை விவசாய தொழிலாளர்களை அந்த வேலையை விட்டு வெளியேற்றுறது தான் கொள்கையே. அதுதான் ஒரு முன்னேறிய நாடு செய்யும். சரியா? அதை ஓப்பனா செய்யாம விவசாயத்துக்கு சப்சிடி கொடுத்துக்கிட்டு விவசாயத்தையும் வளர்த்துட்டு விவசாயத்தையும் நவீனப்படுத்திட்டு விவசாய கூலியா அந்த வேலையை விட்டு வேற வேற வேலைக்கு தள்ளுவாங்க. அப்பதான் நாடும் நல்லா இருக்கும், விவசாயமும் அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவனாலையும் அப்பதானே விவசாயம் பண்ணி லாபம் இருக்க முடியும். கரெக்டா? சோ இந்த வேலையை பாக்குறது தான் ஒரு அறிவுசார் ஒரு அரசு செய்யும். சரிங்களா? இப்ப நம்ம இங்க வந்துருவோம். பரந்தூர் ஏர்போர்ட். எனக்கு 3 விஷயம் ஏர்போர்ட் வேணாம்னு சொல்றவங்க சொல்லணும். நம்பர் 1, அங்க விவசாயம் நடக்கப்பட்டுச்சுன்னா கடைசியா எப்ப விவசாயம் நடக்கப்பட்டுச்சு? அப்படி விவசாயம் போட்டாங்கன்னா என்ன போட்டாங்க? நெல்லு போட்டாங்களா? எள்ளு போட்டாங்களா? புண்ணாக்கு போட்டாங்களா? புண்ணாக்கு வர சாரிங்க, வாழை போட்டாங்களா? வேற ஏதாவது சிறுதானியம் போட்டாங்களா? என்ன விவசாயம் போட்டு செஞ்சாங்க அதை சொல்லணும். ஏன்னா நம்மகிட்ட டேட்டா இருக்கு. அவங்க அதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன டேட்டா நம்ம பேசுவோம், என்ன விவசாயம் பண்ணிருக்காங்கன்னு பேசுவோம். 2வது, எல்லாரும் சொல்றது என்னன்னா அங்க விலையை குறைச்சு விலைக்கு கொடுக்குறாங்க கிடையாது. அங்க 16 லட்சத்துல இருந்து ஒரு ஏக்கருக்கு 16 லட்சத்துல இருந்து 2.57 கோடி வரைக்கும் அங்க காசு கொடுக்கப்படுது. ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமா 2.57 கோடியும் குறைஞ்சபட்சமா 16 லட்சமும் தரப்படுது. 16 லட்சம்னா அந்த விலையே இல்லாத, அதாவது எந்த ஒரு இந்த மாதிரி நான் பேரன் லேண்டுன்னு சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் 16 லட்சம் கொடுப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற வேல்யூ என்ன தெரியுமா? மார்க்கெட் வேல்யூ என்ன தெரியுமா? அதிகபட்சம் 11 லட்சம். சோ விவசாயிகளை ஏமாத்துறாங்கன்றதே பொய். ஃபர்ஸ்ட் இதுவே பொய். சரி, அடுத்து இப்படி பேசுவோம். இப்ப ஏர்போர்ட் தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஒரு வாதம் இருக்குல்ல. அப்ப ஏர்போர்ட் தேவையா தேவையில்லையான்றத அவங்க ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் தேவையா தேவையில்லையா, விவசாயம் தான் முக்கியம்ன்றத பேசிட்டு பேசணும். ஏர்போர்ட்டும் வேணும், ஆனா இந்த இடத்துல வரக்கூடாதுன்னா நம்பர் 1, அது சென்னை ஏர்போர்ட் கிடையாது, அது 3 மாவட்டங்களை கனெக்ட் பண்ற ஏர்போர்ட். 4 மாவட்டம் தானே மீனம? ஆமாமா, 4 மாவட்டங்களை கனெக்ட் பண்ற ஏர்போர்ட். இது சென்னை ஏர்போர்ட்னு பேசுறதே அயோக்கியத்தனம். ஏன்னா சென்னை ஏர்போர்ட்னு பேசிட்டு சென்னைக்கு மிக அருகாமையில கட்டுறீங்களா 64 கிலோமீட்டர்னு சொல்லி திருப்பி அதை எடுத்துட்டு வருவாங்க. முதல்ல இது தமிழ்நாடு ஏர்போர்ட், நார்த் தமிழ்நாடு ஏர்போர்ட். 4 மாவட்டங்களை கனெக்ட் பண்ணுது, 4 மாவட்டங்கள் பயன்பட போகுது. இத திரும்ப 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 சென்னை ஏர்போர்ட்னு போய் சுருக்கி திருட்டுத்தனம்.
அத சொல்லுங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு சொல்லுங்க. இந்த ஏர்போர்ட் கட்டுறாங்க இல்லையா, இது எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே வருது? சென்னை டிஸ்ட்ரிக்டா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டா, காஞ்சிபுரமா, எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே வருதுன்னு சொல்லுங்க. அதுவே இவங்களுக்கு தெரியாது, பாதி பேருக்கு தெரியாது. அடுத்து இப்ப எனக்கு இருக்கிற பெரிய கடைசி 3வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் வந்துரும். அடுத்து விவசாயிகளை நெருக்கிறாங்க, விவசாயிகளை விவசாயம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னா நீ போய் விவசாயம் பார்த்துரு. விவசாயம் பார்க்கிறவன் விவசாயத்தை காப்பாத்த பேச இருக்கும், விவசாயம் பார்க்காதவன் விவசாயத்துக்கு பேசணும். ஏன்னா இங்க விவசாயத்தோட கஷ்டம் தெரியாது. நான் விவசாயம் பாக்குறேன், அதனால கஷ்டம் தெரியுது எனக்கு. நான் சொல்றேன், நான் ஏன் நீ போய் பார்த்துட்டு பேசுன்னு சொல்றேன்னா, நான் விவசாயி, பேசிக்கலா நான் விவசாயமும் பாக்குறேன். விவசாயத்துல என்ன கஷ்ட நஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் ஒத்தி தண்ணின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு. ஒத்திக்கு தண்ணிக்கு காசு கொடுக்காட்டினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். தண்ணி கொடுக்குறவன் ஜாதி பார்த்து கொடுப்பான், அது எனக்கு தெரியும். அவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு. சோ விவசாயம் பண்றவன் மட்டும் விவசாயத்தை காப்பாத்தவா, விவசாயம் பண்ணாதவன் விவசாயத்தை காப்பாத்தாத. நீ விவசாயம் பண்றியா, விவசாயத்தை காப்பாத்தவா. இன்னைக்கு குண்டால் நெல்லு, அதாவது நமக்குதான் மூட, அதாவது ஒரு வாங்குறவங்களுக்கு தாங்க மூட கணக்கு. நீங்க நெல் வாங்குறீங்க இல்லையா, சாரி அரிசி வாங்குறீங்கல்ல, உங்களுக்கு தான் மூட கணக்கு, உங்களுக்கு தான் சிப்ப கணக்கு. எங்களுக்கு குவிண்டால் கணக்கு. ஒரு குவிண்டால் நெல் என்ன போதும்னு சொல்லணும், ஒரு குவிண்டால் கரும்பு என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு ஒருத்தன் சொல்லணும். சொல்லிட்டாருதான் விவசாயத்தை காப்பாத்தட்டும். சொல்லாம காப்பாத்தினா, நீ காப்பாத்த வேணா, விவசாய காப்பாத்திவான்னு சொல்லி போயிட்டு வாப்பான்னு அனுப்பி விடுங்க. நன்றி. நன்றி. இது அடுத்து பிங்க்மேன் பேசுறோம், அதுக்கப்புறம் வருண் பேசுவாரு. பிங்க்மேன் பேசும்போது மட்டும் யாரையான அவரு அப்போசர் தான் பேசுவாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அவர் டேட்டா அண்ட் கேட்டதெல்லாம் வச்சிருவாரு. தென் நம்மள யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்ணலாம். அன்டில் யாரும் மைக் ஓப்பன் ஆகலாம். பிங்க்மேன் பேசுங்க. இல்ல சிலப்பையா, என்னோட கருத்து என்னன்னா, இப்போ இங்க இருக்கிறவங்க யாருமே ஏர்போர்ட்டுக்கு அகேன்ஸ்டோ டெவலப்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டோ கிடையாது. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ பரந்தூர்ல ஒரு 1500 ஃபேமிலிஸ் கிட்ட இருக்காங்க. அவங்க ஒரு 3 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அதாவது நீ சொன்னதுதான், இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீ தான் சொன்ன 1500, அதாவது 1005 குடும்பம். சரி, ஓகே, 1005 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஓகேவா, சோ அந்த மக்கள் தன் லேண்ட விட்டு கொடுக்காம, நாங்க காலகாலமா இங்கதான் வாழ்ந்துட்டு வரோம், 2 தலைமுறையோ 3 தலைமுறையோ இங்கதான் நாங்க வாழ்ந்துட்டு வரோம். இதுவும் அவங்க இல்ல இடத்த கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஓகேவா, இல்ல தப்பு. நான் திருப்பி கரெக்ட் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க தப்பான ஒரு டேட்டா கொடுக்கும்போது கரெக்ட் பண்ணணும்ல. அதாவது மொத்தம் 1005 குடும்பமும் அங்க போராட கிடையாது. ஒரு 3 கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்கள், அதாவது ஒரு 200ல இருந்து 250 குடும்பங்கள் மட்டும்தான். 3 கிராமங்கள் மட்டும்தான் அங்க போராடுறது. நீ எந்த டேட்டா வச்சு சொல்ற? நான் வேணா உங்களுக்கு டேட்டா தரேன். நீங்க எனக்கு டேட்டா கொடுங்க. 1005 குடும்பம் சொல்ல விட்டு நான் முடிச்சிடுறேன். தீர்மானமே இருக்கு சார். 3 கிராமத்துல மட்டும்தான் வேண்டான்ட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. வேற எந்த கிராமத்திலயும் அது போடல. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார். நீங்க போய் பார்த்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கிராம சபை தீர்மானம் நீங்க போயிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வெப்சைட்ல போனீங்களாலே கிடைக்கும். போய் படிச்சுட்டு வந்துருங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடியே பதட்டப்படாதீங்க பிளாக் பேண்டர். நான் முடிச்சிடுறேன். தப்பான டேட்டா கொடுக்கும்போது கரெக்ட் பண்ண வேண்டியது கேக்குறேன். பேசினா நான் மியூட் போட்டு தான் பேச வேண்டியதா இருக்கும். அதாவது நீங்க உங்க ஸ்பேஸ்ல நீங்க என்ன வேணா தரவுகள் இல்லாம பேசிடலாம். ஏன்னா நீங்க டேட்டா இம்பார்ட்டன்ட். நீங்க கீழே இருக்க மக்கள் கரெக்டா புரியணும்ல, அதனாலதான் நான் உங்களுக்கு கரெக்ட் பண்றோம். இல்ல சின்ன என்னோட கருத்தை நான் ஒரு நிமிஷத்துலயே சொல்லிட்டு போயிட்டேன். முடிச்சு அது நீங்க கருத்து சொல்லுங்க. ஓகே, தப்பு இல்ல. தப்பான டேட்டா கொடுக்காதீங்க, மிஸ்லீட் பண்ணாதீங்க யாரையுமே. நான் எந்த டேட்டாவும் நான் சொல்லல. ஓகேவா, மக்கள் கருத்து கிடையாது. பிங்க்மேன் முதல் கருத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தவறான தகவல் வாய்க்கு வந்ததை உளர்றது கருத்து கிடையாது. பேச விடணும் பிளாக் பேண்டர் ஃபர்ஸ்ட். ஓகேவா, பேச விட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்க பதில் கேள்வி கேட்கணும். பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கொடுங்க. சரி, நீங்க தப்பான டேட்டா கொடுத்தா கூட நாங்க அடுத்து பதில் கொடுத்துக்கிறோம். நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல சின்ன பையா. இன்னும் ஒரு 10 செகண்ட் தான் நான் எடுத்து ஸ்டார்ட்டே பண்றேன். அதுக்குள்ளே நீங்க இத்தனை பேர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள இப்படினா பேசுனா விடுங்க. கார்த்தி அவர் பேச டைவர்ட் பண்றாரு. நான் உங்களை அடக்கி ஒடுக்கணும்லாம் சொல்லல. 1005 குடும்பம்னு சொன்னீங்க. 1005 குடும்பம் போராடல, 200 குடும்பம் போராடுது. அந்த 200 குடும்பம் 3 கிராமத்தை சேர்ந்தது. இது மட்டும்தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க கருத்தை வைங்க. அதான் இப்ப யாரும் என்டர் பண்ண மாட்டாங்க. பிங்க்மேன் உங்க கருத்தை வச்சிருங்க. அன்மியூட் பண்றோம். 1000 குடும்பமோ இல்ல 500 குடும்பமோ இல்ல 100 குடும்பமோ, ஓகேவா. சோ அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியா ஒரு எதிர்கட்சியா அந்த மக்களோட குரலா போய் நிக்கிறது ஒரு அரசியல் கட்சியோட கடமை. ஓகேவா, அததான் அவர் செஞ்சிருக்காரு. பேச விடுங்கடா ஃபர்ஸ்ட். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க. தம்பி மரியாதையா பேசு. சரியா, பிரச்சனை
இங்க பிங்க் பாருங்க, மேன் வாடா போடான்னு பேசாதீங்க. அதுதான் இங்க தப்பு. வந்து மரியாதையா தானே உங்களுக்கு பதில் உங்களை ட்ரீட் கொடுக்குறாங்க. பண்ற மாதிரியே நீங்க அவர் மத்தவங்களை வந்து ட்ரீட் பண்ணி பழகுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சபா, இங்க பாருங்க, மத்தவங்க இங்க ஸ்பீக்கர் பேனல்ல யாருக்காவது மரியாதை குறைஞ்சா ஹோஸ்ட் கோஹோஸ்ட் எங்க பொறுப்பு தான். அந்த மாதிரி மரியாதை குறைவா பேசுனீங்கன்னா உங்களை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஒழுங்கா அவங்கள்ட்ட மரியாதையா பேசுங்க. அவர் பேசாதீங்கன்னு கூட சொல்லுங்க. சாரி இல்ல சாரி, நான் அதுக்கு சபா ஒரே ஒரு பாயிண்ட் அண்ணா ஒரே ஒரு முஸ்தான ஒரே பாயிண்ட் நிமிஷம் சாரி பிங்க் ஃபார் முடிச்சிட்டோம். இல்ல அடுத்து ஒன்னே ஒரே ஒரு அவர் மினிட் அப்புறம் இல்ல இன்டரப்ட் நீங்க பண்ணன்னு பேசுங்க, நீங்க சொல்றாரு. பேசுங்க, நான் எதுவுமே சொல்லல. இல்ல நான் எதுவுமே சொல்லல, ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல விஜய் ஏன் போராடுறாரு ஏன் போராடலைங்கிறது பாயிண்ட் இல்ல. ஏன்னா அது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் சரிங்களா, அதனால அந்த டாபிக் ரெகுலரா பேச சொல்லுங்க, நம்ம கேட்போம். இல்ல சாரி, நான் டான் சொன்னதுக்கு சாரி, மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து நான் பேசும்போது இன்டராக்ட் பண்ணாதீங்க, அதுவும் போஸ்ட் சொல்லிடுங்க அவங்க கிட்ட. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு கட்டமைப்பை வந்து இல்ல, நான் அதையும் சொல்லிட்டேன். நீங்க தவறான ஒரு விஷயம் சொன்னா இன்டரப்ஷன் நடக்கும். அது ஸ்பீக்கர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு தவறான நெரேட்டிவ் இங்க வந்து செட் ஆயிட்டு இருக்கு. அதாவது விஜய் வந்து ஏர்போர்ட்டை எதிர்க்கிறாரு இல்ல, அந்த மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். ஒரு நிமிஷம், இங்க விஜய் பத்தி நாங்க பேசவே இல்லை. ரெக்கார்டிங்க கேட்டு பாருங்க, நாங்க பேசுறது ஏர்போர்ட் பத்தி. அடுத்தது பேசுங்க. ஏர்போர்ட் வந்திருக்கு இன்னைக்கு. இல்ல இப்போ எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க யார் எதிர்க்கிறா? விஜய் தானே நீங்க நாம் இன்டைரக்டா தமிழர் சொல்றீங்க, சீமான், நான் ஓப்பனா சொல்றேன். நாம் சாரி தமிழர் பிங்க் சீமான் மேன், நான் எதிர்க்கிறாரு, சொல்லிடுறேன். புது பாமக உலக இருக்குது. பூமர்ஸ் நீங்க ஒரு குரூப் இருக்கு, நாம் தமிழர் இல்ல கட்சி நான் இருக்குது. முடிச்சுட்டு போயிடுறேன். சின்ன பையன் என்ன நீங்க பேச விட தான் மாட்டேங்கிறீங்க. நான் எதிர்க்கிறான்னு நீங்க என்னோட கருத்தை நினைச்சுக்கிட்டா நாங்க முடிச்சுட்டு என்ன பண்ண போயிடுறேன். முடியும் பிங்க் மேன்? அதாவது மக்கள் வந்து 3 வருஷமா போராடிட்டு இருக்காங்க, இந்த அங்க மக்கள் யாருமே சந்திக்கவும் விடல. இருப்போம், சோ அவ்வளவுதான். அந்த ஏன் கட்சிக்காரங்க மக்களுக்காக இந்த போல அந்த மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சி நிக்கிறதுல, அவங்களோட வாய்ஸா நிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. நீங்க ஏர்போர்ட்டுக்காக நிக்கிறீங்கன்னா அவங்க வந்து அந்த பரந்தூர் மக்களுக்காக நிக்கிறாங்க, இதுல எந்த தப்பும் கிடையாது. அவ்வளவுதான், அதுதான் என்னோட கருத்து. நன்றி, போயிட்டு அவ்வளவுதான். உங்க கருத்து வேற எதுவும் இல்லைல்ல? ஓகே. அதாவது திருப்பி சொல்லிடுறேன், மக்களை கன்வின்ஸ் பண்றதுதான் எங்களோட வேலை, ஒரு அரசாங்கத்தோட வேலை, ஒரு எதிர்க்கட்சியோட வேலை. இது தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அதனால நீங்க ஒரு 100 குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 50,000 குடும்பம் அதுல வந்து பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு தான் கவர்மெண்ட் எப்பயுமே பார்க்கும். அதுதான் வந்து சரியான முறையும். நீங்க நிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது, யார் வேணா நில்லுங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணும். நீங்க தலைமைச் செயலகம் போங்க, இல்ல வந்து பனை மரத்துல ஏறுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து இல்ல, ப்ரோ கேக்குதா ப்ரோ? கோயம்புத்தூர்ல கேக்குதுங்களா? இல்ல, ஒரே நிமிஷம் வருண். நாங்க வந்து இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னா, இந்த ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்கனாமி டெவலப்மெண்ட் நடக்குது. அந்த எக்கனாமி டெவலப்மெண்ட் நடக்கிறதுல ஒரு மைல் ஸ்டோனா ஒரு ஏர்போர்ட் இன்னைக்கு கட்ட போறாங்க. அந்த கட்ட போறதுக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து சம்மதம் தெரிவிச்சு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அதை பேசிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம சும்மா வந்து சினிமா டயலாக் பேசுறவங்கள பத்தி நாங்க இங்க பேசல. உங்களுக்கு அந்த கருத்தை சொல்லணும்னா நீங்க வந்து சொல்லுங்க, நாகரிகமான முறையில சொல்லுங்க. உங்களோட கட்சி ஏன் எதிர்க்குது, அதுக்கு காரணம் அதுதான் என்ன, அந்த டேட்டாவோட ரீசன்ஸ் நம்ம என்ன பேச அப்படின்னு நீங்க சொன்னோம். வைங்க. ஆமா, அந்த நீங்க அந்த காரணமா இதெல்லாம் ரீசன்ஸ் வைங்க, நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான். விவாதமா பண்ணலாம் தான் சொல்றோம். அதுதான் நீங்க தாண்டி ஒரே ஒரு நபரை சார்ந்து டிஃபெண்ட் பண்ண வராதீங்க. இதனால நாங்க எதிர்க்கிறோம், இந்த டேட்டாலாம் இல்ல, இங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க, இது கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க நீங்க கேளுங்க, அதுக்கு வேணா பதில் கொடுக்க நாங்க ரெடி. ஓகேவா? அதை விட்டுட்டு யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தயவுசெய்து மேல வராதீங்க, அது வந்து சரி இருக்காது. வருண் பேசுங்க. ஆமா, வருண் இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா சென்னை பையன், பரந்தூர்ல விமான நிலையம் 5000 ஏக்கர்ல வர்றது வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். பரந்தூர்ல வர்றது வளர்ச்சி இல்ல, வேற ஊர்ல வந்தாதான் வளர்ச்சி. பரந்தூர்ல வந்தா தமிழ்நாடு விவசாயத்துல விழுந்துரும் அப்படின்னு யாராவது வந்து எதிர்கருத்து சொல்றீங்கன்னா அதோட தரவுகளோட சொல்லுங்க, நான் உங்களோட நிக்கிறேன்னு தான் சொல்றேன். அவ்வளவுதான். கரெக்டா சின்ன பையன்? 100%. இல்ல ப்ரோ நான் இதுல இன்னொரு விஷயம், ரீசெண்டா ஒரு சில சொல்லிடுறேன். சொல்லுங்க, சாரி சொல்லுங்க நான் பேசுறேன். ஒன்றும் இல்லை, எனக்கும் ரொம்ப நாளா எல்லாரும் ஆசைப்படுறாங்க, எனக்கும் ஒரு ஆசை. என் வீட்டுக்கிட்ட ஏர்போர்ட் வந்தா என் வீட்டோட லேண்டு ஏறும். அந்த ஆசையை கவர்மெண்ட் நிறைவேற்றுங்க. பேசலாமா? பேசுங்க. வில்லிவாக்கத்துல ஏர்போர்ட் கட்டுறது இல்லையா கார்த்தி? வில்லிவாக்கத்துல இடம் இருக்கா முதல்ல அதை சொல்லுங்க, அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போலாம். ஐயா, வில்லிவாக்கம் காலி பண்ணனா பல கவர்மெண்ட் திவால் பண்ணும். ப்ரோ, உலகத்துல நடக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் லைக் இந்த மாதிரி ஏர்போர்ட் ஆகட்டும், மற்ற விஷயம் ஆகட்டும், 100% மக்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் ஃபேக்ட். அது அவரை பேசுனவர் யாருன்னு தெரியல, அவர் பேர் மறந்துட்டேன். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும்.
இது ஒரு விஷயம் ப்ரோ. இன்னொன்னு அவங்க சொன்ன விஷயம், ரீசெண்டா அவங்க ஒரு டிவி ஸ்பேஸ் போயிருக்கும்போது ஒரு பேரு மறந்துட்டேன், 2500 ஏக்கரு விவசாய நிலம் இருக்கு அப்படின்னா டேட்டா கேட்டேன் அப்படின்னா, நீ நீ டிஎம்கே காரந்தரவங்க கிட்ட டேட்டா இல்லையா அப்படின்னு. இதை பாருங்க, நாங்க ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எதிர்க்கிறது நீங்க, எதிர்க்கிறவங்க தான், அதாவது கம்ப்ளைண்ட் பண்றவங்க தான் டேட்டா கொண்டு வரணும் அப்படின்னா டேட்டா இல்லாம நீ பேசாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தார் அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். இது செகண்ட் திங். இன்னொரு விஷயம்னா, ஒருவேளை அப்படி இருந்தாலும் விவசாயம் நடக்குதா, என்னோட 2வது கேள்வி. ஸோ இப்போ ப்ரோ, அதாவது உசுப்பேத்தி போராட்டம் பண்றதுங்கிறது நிறைய நடக்கும். அப்புறம் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதாவது எங்க கிராம சுற்றுப்புற வட்டாரத்துல விவசாயம் அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வேம்பள்ளி டேம் ஒன்று இருக்கு, சின்னாரணின்னு சொல்லி, அங்கிருந்து வர காவிரி தண்ணி வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ரீசெண்டா என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் 10 இயர்ஸா நிறைய கிராண்ட் கம்பெனிஸ் வந்தாச்சு. நீங்க யாராவது ஒரு வேலை பெங்களூருக்கு கார்லயோ பஸ்ல டிராவல் பண்றதா இருந்தா கிருஷ்ணகிரில இருந்து ஒசூர் வரைக்கும் எத்தனை கிராண்ட் கம்பெனிஸ் உங்க கண்ணில் படுது, ரோட் சைடுன்னு மட்டும் பாருங்க. ஒன்லி ரோட் சைடு நான் சொல்றேன், உள்ள கிடையாது. எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ரோட் சைடு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எத்தனை கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல கூட நான் ஒரு சிலர் போராட்டம் பண்ணாங்க, இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த விவசாய நிலத்தை கொடுக்க கூடாது, ஏன்னா மாந்தோப்பு அழிச்சாங்க, வயல் அழிச்சாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட கம்பெனிஸ் வந்தாச்சு. எங்க ஊர்ல இருக்கவங்க கிட்டத்தட்ட முக்காவாசி நிலத்தை வச்சுட்டு அவங்க வெல் செட்டில்டு, பசங்களை படிக்க வைக்கிறாங்க, ஏதோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, வாட் எவர் இட் இஸ் முடிஞ்சாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு சப்பக்கட்டு காரணத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து வர்றாங்க. இந்த மாதிரி பரந்தூர் விமானம் நினைச்சா விவசாயம் அழிஞ்சு போயிடும். டேய், முதல்ல தஞ்சாவூர் போவாங்க, டெல்டா இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இவங்க இங்க போனாங்கன்னா எனக்கு தெரியல, சத்தியமா சொல்றேன். இங்க அதாவது நான் கேட்டேன், எத்தனை குளம் குட்டைகள் இருக்கு, ஏரிகள் இருக்கு, அதுல எத்தனை இடத்துல தண்ணி இருக்கு, எத்தனை இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். பட் தே ஹாவ் நோ டேட்டா. லிட்டரலி அவங்க கிட்ட எந்த டேட்டாவும் கிடையாது. நான் கேட்டதுக்கு அன்னைக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 4 to 5 days ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு ஸ்பேஸ். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இக்னோர் அண்ட் மூவ் ஆன் ப்ரோ, அவ்வளவுதான். லக்கிலி. அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ ஃபைனலா சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப நான் மீனம்பாக்கம், இப்ப நான் ஒசூர்ல இருக்கேன் சரிங்களா, ஒசூர்ல இருக்கேன், நான் துபாய் போறேன்னா மீனம்பாக்கம் வரேன்னா எனக்கு நாக்கத்துல இது ஒருவேளை இந்த பரந்தூர் வந்துச்சுன்னா எனக்கு டிராபிக் எல்லாமே ஐ கேன் ஈஸிலி மூவ் இன் டு த ஏர்போர்ட். அது எனக்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ, நீங்க நம்ப மாட்டீங்க, எத்தனையோ பேரு சேலத்துல இருந்து பெங்களூர் வராங்க ஏர்போர்ட்டுக்கு சரிங்களா. சென்னை வந்து கொஞ்சம் டிராபிக் உள்ள அதிகமா இருக்கு உள்ள போறதுக்குன்னு சொல்லி, இது வந்துச்சுன்னா கண்டிப்பா அது பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் தான் மாறும், பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். அது ஏன் மைல்டு டைமென்ஷன்ல இவங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு சத்தியமா தெரியல. மூளை இல்லையா, இல்ல டிஎம்கே பிடிக்கல, கவர்மெண்ட் எதிர்க்குன்னு பண்றாங்களான்னு தெரியல. பட் ஜஸ்ட் நான் கேட்கறேன், இது எத்தனை பேர் இந்த லைக் தருமபுரி, சேலம், வெள்ளூர், கிருஷ்ணகிரி ஏரியால இருக்கீங்கன்னு தெரியல, திருப்பத்தூர் அந்த ஏரியால நீங்க நம்ம ஈஸியா ஸ்ரீபெரும்புதூரோ புதுமலை ரீச் ஆயிடலாம், அதுக்கப்புறம் போறதா பெரிய தலைவலியா இருக்கும். பட் இது வந்துச்சுன்னா we can easily get into the airport very easily and less time compared to மீனம்பாக்கம். நான் என் பண்ணிக்கிறேன், நீங்க பேசுங்க. நன்றி ப்ரோ. அடுத்து யாரு? கார்த்தி ஏதோ சொல்லணும்னு இருந்தீங்க கார்த்தி. அதாங்க, எல்லாரும் வந்துட்டு சென்னையில வந்துட்டு வாட்டர் பாடி இல்லாத இடமா பார்த்து கெட்ட சொல்றாங்க. ஒரு 5000 ஏக்கர் மட்டும் எங்களுக்காக, இந்த வாட்டர் பாடி இல்லாம சென்னையில ஒரு இடத்த வந்து சென்னை மேப் நான் தரேங்க. உதவியா இருக்கும். அதான் உதவியா இருக்கும். அதாவது இன்னொன்னு இது ஒண்ணு சொன்னாங்க, இந்த இதுதான் நான் பேச வந்தேன். இந்த வாட்டர் பாடிஸ்க்காக கவர்மெண்ட் என்னென்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா, தண்ணி குடிநீர் திட்டம்னு ஒண்ணு வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா வச்சிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, ஏரி பாதுகாப்பு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதாவது அங்க இருக்க ஏரிகளுக்கும் அங்க தண்ணி போறதுக்குமே வந்து சில ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸா வச்சிருக்காங்க. இதை வந்து எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கு. ஹைதராபாத் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இது நடந்தது. ஏன்னா ஒரு ஒரு கால் வந்துருச்சு. அதான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அது ஒருத்தர் சூப்பரா சொன்னாரு, ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன். இது சென்னை ஏர்போர்ட்னு சுருக்காதீங்க. அதாவது அது ஒரே ஒரு 54 கிலோமீட்டர் கிடையாது. அது வந்து ஒரு 4 செங்கல்பட்டு, சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே ஈஸியா கனெக்ட் பண்ற ஒரே ஒரு இடம் அது. அண்ட் வந்து நமக்கு ஏர்போர்ட் வர டைம்ல உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுமே ஈஸியா சஃபிஷியண்டா கனெக்ட் ஆகிற வரைக்கு அந்த அளவுக்கு பிளானிங்ஸ் போயிட்டு இருக்கு. பிளானிங் கமிஷன் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. வரவங்க வந்து ஒரு நிமிஷம் அவர் பேசிட்ட அப்புறம் நீங்க பேசுங்க. இல்ல வருண் பேசிட்டு பேசுங்க.
ப்ரோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடுக்கு இந்த ஏர்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ப்ரோ. அது புரிய மாட்டேங்குது யாருக்குமே ப்ரோ. ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன், இப்போ ஒசூர்ல இருந்து வண்டி எடுத்து வச்சுக்கோங்களேன், ஒரு 3.5 hours to 4 hours கார்ல நான் வந்து நம்ம ஸ்ரீபெரும்போது ரீச் ஆயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் சென்னைக்குள்ள வர்றதுக்குள்ள எனக்கு உசுர் போயிடுது. சேம் அப்ளிகபிள் டு மீனம்பாக்கம். அதை நான் சொல்றேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றோம் நாங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் மீட் பண்ணிக்கிறோம், நீங்க பேசுங்க சொல்றேன். இல்ல எல்லாரும் பேசஞ்சரே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா மெயினா வந்து ஒசூர்ல நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒசூர் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டை காட்டியே அவன் மேக்ஸிமம் நிறைய இது இண்டஸ்ட்ரி இழுத்துட்டு போயிடுவான். ஏர்போர்ட்டை காட்டியே ஒசூர்ல இல்ல எங்கிட்ட இருக்கு, நீங்க வாங்க வாங்கன்ட்டு. ஏன் இப்ப திருப்பதிலையும் ஆந்திராவிலையும் அவன் அப்படிதான் பண்ணுவான். இங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு, உங்களுக்கு ஏர்போர்ட் பக்கமாவே இருக்கு, நீங்க இங்க வாங்க அப்படின்ட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் அவன் ஆந்திரா பக்கம் இழுத்துட்டு போயிடுவான். ஏன்னா நம்மளை விட அவன் வந்து கார்கோ ஷிப்பிங்ல வந்து ஜாஸ்தி 3 மடங்கு அவன் ஜாஸ்தி பண்றான் டெய்லியும் டர்ன் ஓவர்ல. ஆனா நம்ம வந்து இங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல கம்மி 50,000 டன் தான் பண்றோம். அவங்க பெங்களூரும் அவனும் ஹைதராபாத்தும் 1.5 டன் பட்டுக்கிறாங்க டெய்லி பேசிக்ஸ்ல. ஓகேவா? இப்ப மெயின் வந்து அதுதான். இப்ப இங்க பரந்தூர்ல வந்துச்சுன்னா அது வந்து இப்ப ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம். இப்ப எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அது பக்கமா இருக்கிறதுனால அது பெனிஃபிட் அதனாலதான் பேந்தர் மெத்தடாலஜி மாதிரி ஏன் வந்து தொழில்துறை அந்த இதுல வருதுன்னா இது அந்த இதுக்கோசம் மெயின் காரணமே. இல்லைன்னா நமக்கு நிறைய கம்பெனிஸே போகுது இந்த ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால. நிறைய இது கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கம்பெனிஸே போயிருது. அதுதான் மெயின். கணேஷ் ப்ரோ, ஒசூர் டு ஐ மீன் தேவநல்லி ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா, BIL பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், வந்து டிராவலிங் டைம் வந்து அப்ராக்சிமேட்டா 3.5 hours. அதாவது திஸ் இஸ் நார்மல் டிராபிக். ஹெவியா இருந்தா இன்னும் அதிகமாகும். அதுக்கு நம்ம சென்னைக்கு வந்துடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒசூர்ல பேலகண்டப்பள்ளி, அதாவது கர்நாடகா பார்டருக்கு ஜஸ்ட் ஒரு 7 kilometers தூரத்துல அந்த பேலகண்டப்பள்ளிங்கிற வில்லேஜ் இருக்கு. ஏன்னா அந்த ஏர்போர்ட் நான் விசிட் பண்ணியிருக்கேன் டைம், வேற ஒரு இல்ல வருண் கணேஷ் அதை சொல்லல. பேசஞ்சர் டிராபிக்ல மாட்டி போட்டுலாம் அவர் என்ன சொன்னாரு வருண் ப்ரோ அவர் வந்து கார்கோக்காக சொல்றாரு. ஆமா மெட்ரோ எல்லாம் போட்டுட்டாங்க. பேசஞ்சர் போகணும்னா மெட்ரோல கூட டிராபிக் இல்லாம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏர்போர்ட்டுக்கு. அவர் கார்கோக்காக சொல்றாரு, விட்டுருங்க. விஜய் என்ன பேசுங்க ப்ரோ. இல்ல அதை சொல்றேன், நான் முடிச்சிடறேன் ப்ரோ. என்ன இதுல பெங்களூர் ஒசூரை பொறுத்தவரை இந்த ரோஸ் எக்ஸ்போர்ட், ஐ மீன் அந்த மெட்டீரியல்ஸ் எக்ஸ்போர்ட் நிறைய பண்றாங்க ப்ரோ. அதெல்லாம் பெங்களூர் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். பட் அதுக்குள்ள நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒசூர் ஏர்போர்ட் அமைஞ்சதுன்னா இது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜா நமக்கு அமையும். சரிங்களா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. இந்த பட்ஜெட் தொடர்லயே வந்து அதுக்கான அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான பிளானிங் கமிஷன் போட்டு அதுக்கான ஃபீசிபிலிட்டிஸ் எல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் டைம் இருக்கு ப்ரோ. வரும் ப்ரோ, அது நம்ம பண்ணிருக்கோம். இன்னும் 5 years ஆகும். பட் வந்துச்சுன்னா நம்ம பொருளாதார இன்க்ரீஸ் ஆகும் சொல்ல வரோம் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒசூர் ஏரியா பத்தி நல்லா டைம் இருக்கு. அது நம்ம இப்ப இன்னைக்கு வந்து பரந்தூர் முடிப்போம்ன்ற இன்னைக்கு பேசுற டாபிக் பரந்தூர். ஓகே ப்ரோ, ஓகே. ஒசூருமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், நம்ம புறக்கணிக்கவே போறது கிடையாது. விஜய் அண்ணா இருக்கீங்களா? பேசுங்க. அதுதான் ஒரு நிமிஷம். மறுபடியும் வந்து இந்த பரந்தூரில் பச்சை கொடி, பரந்தூர் பத்திரப்பதிகாரம் இந்த மட்டும் கேட்கிறேன். இப்ப தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தமிழ்நாடு மக்கள் என்னைக்குமே வந்து ஆதரவாக தான் இருந்திருக்கிறாங்க. அது பல்வேறுபட்ட இதுல வந்து நீங்க பார்த்துருக்கலாம். 1 2 கிடையாது. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அந்த மக்கள் கொடுத்திருக்கிற ஆதரவு இதுல தமிழ்நாட்டின் வளர்ச்சியினால வெறும் ஒரு தனிப்பட்ட நபராக மட்டுமே வந்து யாரும் வளர்றதில்ல. இந்த வளர்ச்சி வந்து பறந்துபட்டு தமிழ்நாடு வளரும் போது தமிழ்நாடு மக்களும் வளர்ச்சி அடைகிறாங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த உள்கட்டமைப்புக்கு, தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புக்கு எந்த இடத்துலையும் எதிராக இருந்தது. சில சிக்கல் ஏற்படும் போதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் வந்து ஆதரவாக இருந்திருக்குது. அவங்களுக்கு என்ன தேவையோ இப்ப சமீபத்துல நீங்க கூட பார்த்திருப்பீங்க, இந்த 35 லட்சத்திலிருந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 35 லட்சத்துல இருந்து 2.5 கோடி வரைக்கும் வந்து நாங்க வந்து தர்றதா வந்து அந்த அரசு வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த அடிப்படையில அவங்க கேட்கறது வந்து இந்த 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 பகுதியில வந்து நாங்க நீண்ட காலமாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நிவாரணம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில அவங்க இப்போ இந்த கொடுத்திருக்கிற இந்த நிவாரண தொகை அவங்களுக்கு அக்செப்டபிளா ஆனதுனால இந்த மக்கள் வந்து இந்த இடத்த வந்து இந்த தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதே போலதான் இன்னும்
இந்த இந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அந்த ஆதரவு வந்து எந்த இடத்துலயும் வந்து நிக்க போறது கிடையாது. இது வெறும் 21 பேர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா மக்களும் வந்து இந்த ஆதரவை கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான நிவாரணம், அரசு உதவியும் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை வந்து அரசு வந்து உறுதிப்படுத்தியிருக்குது. அதுதான் வந்து நம்ம பேச வேண்டியது. இப்போ அவங்க பல்வேறுபட்ட அவங்களுக்குள்ள சிக்கல், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். நான் அவங்கள கூட அதை வந்து பேசுற நபர்களை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அவங்க அந்த நிவாரணத்தை வந்து எப்படி வாங்கி தர முடியும்? ஒரு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவங்க எப்படி உதவ முடியும்னா, அவங்களுக்கு இன்னும் நிவாரணத் தொகை அதிகப்படுத்தணும், இல்ல அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரணும் அப்படின்னு அவங்க கேட்கறது சரியா இருக்குமே தவிர, அந்த பகுதியில ஏதோ மக்களை வந்து அப்புறப்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு அதனால வந்து தனிப்பட்ட லாபம் வந்து இங்க இருக்கிற கட்சி வந்து எடுத்துக்கிற மாதிரி பொதுவெளியில வந்து இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்றதுனாலதான் இவங்களுடைய நெரேட்டிவ் வந்து தோத்து போகுது. திரும்பவும் நம்ம சொல்றது இதுதான். நீங்க அந்த மாதிரி நெரேட்டிவ்க்குள்ள போனீங்கன்னா ஒரு ஒரு கட்சிக்கு எதிராக தனியாக ஒரு அரசியல் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தோத்துதான் போவீங்க. இதை நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கேன். நீங்க அந்த மக்களை வந்து நல்லா யோசிச்சு அந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா அது சரியா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து இந்த நாய் டம்பர் சீமான் மாதிரி, கலட்டுக்கு சீமான் மாதிரி நீங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறதுதான் மக்கள் உங்களை தூக்கி போட்டுருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஆடு மாடுக்கு நான் வந்து மாடை நடத்துறேன், பைத்தியக்காரத்தனமா நடத்துற மாதிரி நீங்க வந்து அந்த அந்த எல்லைக்கு நீங்க வரைக்கும் நீங்க போகாதீங்க. கொஞ்சமாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி, அந்த தமிழ்நாடு மக்களாக யார் இருக்கிறாங்க? இங்க தமிழ்நாட்டின் மக்களாக இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். உழைக்கும் மக்களாக இருக்கிறது அவங்கதான். நிலத்தை வச்சிருக்கிற நபர்கள் நிலம் வந்து எதனுடைய வந்து இதா மதிப்பா இருக்குது. அதை தாண்டி இங்க நிலத்தை தாண்டி நிலமில்லாத மக்கள் வந்து பல கோடி பேர். அந்த சதவீத மக்களை நீங்க வந்து கருத்துல கொள்ளணும். நிலம் இருக்குது, அவங்க இந்த நிலத்தை கொடுத்து அவங்களுக்கான நிவாரணத்தை வாங்கிக்கிறாங்க, அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. ஆனா நிலமில்லாத மக்கள் இங்க வாழ்வாதாரத்திற்கு தேவையானதை வந்து இந்த அரசு வந்து செய்து வைக்கணும். அப்படித்தான் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள்ல அரசு வந்து நிவாரணம் கொடுத்திருக்கு. நிலம் இருக்கிற மக்களுக்கு நிவாரணம் கொடுத்திருக்குது, நிலமில்லாத மக்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திருக்கு. தொழில், வேலை வாய்ப்பு, கல்வி, இப்படி எல்லாம் வந்து இந்த உள்கட்டமைப்பு வளர்த்திருக்கு. அப்ப நீங்க வந்து பார்க்க வேண்டியது ஒரு திராவிட அரசியல். நீங்க வந்து நாங்க வந்து திராவிட அரசியலை பின்பற்றுகிறோம் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் சரி, இல்ல நான் வந்து தமிழ் தேசிய அரசியலை பின்பற்றுகிறேன் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து பாட்டாளி மக்களுடைய அரசியலை வந்து பின்பற்றுறேன் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் சரி, அந்த மக்களை, நிலம் இருக்கிற மக்களை மட்டும் இல்ல, நிலமில்லாத மக்களையும் நீங்க வந்து கருத்துல கொண்டுதான் இந்த அரசியலை நீங்க செய்யணும். அப்படித்தான் வந்து நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து வெளிச்சம் போட்டு வந்து எவ்வளவு சிக்கலுக்குள்ளாச்சு, அடிதடி ரகலை கூட ஆச்சு. மக்கள் அங்கிருந்து வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விரட்டினாங்க. அதற்கப்புறம் அந்த வெளிச்சம் போட்டு வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்குது. அது அது என்ன, அந்த கட்சிக்கு என்ன மக்களை விரட்டணும்னு என்னமா? அந்த கட்சி என்ன மக்கள் மேல என்ன வெறுப்புல இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு வளர்ச்சி அடையும் போது சில சிக்கல் ஏற்படுது. அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு பேச்சுவார்த்தை தான் சரியா இருக்குன்னு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பேச்சுவார்த்தையில அவங்களுக்கான நிவாரணத்துறையை அதிகப்படுத்தணும்னு கேட்கிறாங்க, அதை செய்து கொடுக்குறாங்க. இல்ல இன்னும் பேச்சுவார்த்தை நீடித்து இன்னும் ஒரு 3 மாத காலமோ 4 மாத காலமோ ஆனாலும் அரசு பொறுமை காக்கும். ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த செயலையும் செய்யாது. மக்களை வந்து திருப்திப்படுத்துறதையும் மக்களை சமாதானப்படுத்துறதையும் அப்படி சமாதானப்படுத்தி தான் அந்த காரியத்தை வந்து தமிழ்நாடு அரசு சாதிக்கும். இப்படித்தான் ஒரு 50 ஆண்டு காலம் வந்து இந்த அரசு வந்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டு. அதன் அடிப்படையில இப்பவும் இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கும். அதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சியும் வந்து இதா இருக்கும். அதனால நான் கண்டிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் நடக்கும். அதுக்கு இந்த மக்களே முழு ஆதரவா இருப்பாங்கன்னு நான் வந்து 100% நான் வந்து நம்புறேன். இந்த அரசுக்கு அவங்க ஆதரவா இருப்பாங்க. அவங்களுடைய நிவாரணம் வந்து தேவை இருக்குதுன்னு அவங்க அதிகப்படுத்தினாலும் அதை அரசு செய்து கொடுக்கும். அதுதான் நான் வந்து
நான் நம்புறேன், அது நடக்கும்னு நம்புறேன். அதுல வந்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்தா அரசியல் செய்வாங்க. அதை வந்து ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து திமுக வந்து டீல் பண்ணிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களை போய் சந்திக்கிறதும் மக்கள்கிட்ட போய் பேசுறதையும் திமுக இன்னைக்கு நேற்று செய்யல. இந்த வளர்ச்சிக்காக அவங்க இன்னும் பல தடவை போய் மக்களை போய் சந்திப்பாங்க. சந்திச்சு இந்த பரந்தூருக்கு வந்து விமான நிலையத்தை வந்து கொண்டு வருவாங்க. அதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். தொழில்துறையிலையும் சமூக இதுலயும் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வளர்ச்சியே வந்து எதற்கு தேவைப்படுதுன்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் தேவைப்படுது. நிலம் இல்லாத பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த வளர்ச்சி தேவைப்படுது. அதை வந்து தமிழ்நாடு அரசு செய்யும் நான் நம்புறேன். நன்றி. சிறப்பு. இந்த கடைசி எண்டிங் வந்து வேற லெவலு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்னைக்குமே வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அது பயன்பெறும். அதனால அந்த வளர்ச்சிய என்னைக்குமே எல்லாரும் ஆதரிக்கணும். அதுதான் வந்து நம்ம சொல்ல வரோம். மத்தவங்க யாரும் பேசுறீங்களா? இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி நானும் கார்த்தியும் பேசிட்டு இருந்தோம். இந்த வளர்ச்சி வந்து விவசாய கூலிகளாகவும் பண்ணை அடிமைகளாகவும் இருக்கிற அந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட அந்த கேபிட்டலிசம், அப்புறம் இங்க வர கார்பரேட்டு, அதுக்கப்புறம் அந்த மேனுஃபேக்சர் செக்டர் வளர்றது வந்து எவ்வளோ வந்து ஒரு மாற்றத்தை, எவ்வளோ வந்து ஒரு விடுதலையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். கார்த்திக் ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்பேஸ் முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல. அப்ப தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சின்ன சின்ன வளர்ச்சியும் வந்து பிற்படுத்தப்பட்ட, அதாவது பார்ப்பன அல்லாத மக்கள் நம்ம ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா நம்ம மண்டக்குள்ள இதை இப்படி திணிச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு இடத்துல வந்து உலக குடிமகனா மாறாம உட்காந்துட்டோம். உலக குடிமகன்னா என்ன இங்கிலீஷ்ல சொல்லணும்னா குளோபல் சிட்டிசன். யூ ஹேவ் டு சேஞ்ச் அஸ் அ குளோபல் சிட்டிசன். நம்மளதான் ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு வளர்ச்சி மூலமா, எஜுகேஷன் மூலமாகவும் யார் நம்ம எல்லாருமே வந்து குளோபல் சிட்டிசனா மாறுறோம், உலக குடிமகனா மாறுறோம். நம்ம எங்க வேணா வாய்ப்பு தேட முடிய கான்பிடென்ட்டுக்குள்ள வரோம், எக்ஸ்போசர் கிடைக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு வளர்ச்சியும் நம்மளோட எக்ஸ்போசருக்கு சமம். நம்ம எக்ஸ்போசருக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அதனால கீழே இருக்க அது தாவைக்கா நண்பர்களாகட்டும் இல்ல பாமக நண்பர்களாகட்டும் எல்லாரும் வந்து இந்த வளர்ச்சியை எப்பவுமே நம்ம வந்து ஆதரிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் வளர்ச்சி இல்லாம நம்ம ஏன் இங்க உட்கார வச்சோம்னா, இங்க உட்கார வச்சாங்க, நம்மள உட்கார வச்சாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்போசர்னு ஒண்ணு கிடைக்கூடாது. நம்மளுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும். எக்ஸ்போசர் பெரிய சொத்து, காசு பணத்தோட. எக்ஸ்போசர்னு அதை இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா வந்து அறியாமையில இருந்தோம். நம்ம விவரம் தெரியறது தான் பெரிய சொத்து. நம்ம நிறைய டிராவல் பண்ணணும், வெளியே இடத்துக்கு போகணும், அதுக்கு நம்மளுக்கு பீசிக்கலான இடம் வேணும், நிறைய விஷயம் நம்ம கிட்ட வந்து சேரணும். நம்ம போறதை விட அவங்க மற்ற இடத்துல இருந்து நம்ம கிட்ட வந்து சேரணும். இப்படிலாம் வந்து சேர்ந்தாதான் இந்த உலகம் இப்படி நடந்தாதான் நம்ம வளருவோம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதாவது பிராமின்ஸ் அல்லாத அனைத்து மக்களும் வளருவோம். நம்ம அப்படிதான் வந்து ஒரு அரசியல் அணுகணும். விஜயன் அந்த இவ்வளவு நேரம் சொல்லிட்டு அந்த கடைசி பாயிண்ட் சொன்னார் இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தமிழ்நாட்டின் வளர்ச்சி, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வளர்ச்சி அப்படின்றது. அப்ப அதனால வந்து பிளண்டா அரசியல் பார்க்காம இந்த இந்த வளர்ச்சியோட சேர்த்து பாருங்க, நம்மளோட ஃபியூச்சரோட சேர்த்து பாருங்க. உண்மையாவே இதை நீங்க எல்லாரும் ஆதரிக்கீங்க. நன்றி. வேற யாரும்? கணேஷ், கார்த்தியன், கட்டண்ணன். இல்ல கார்த்தி அண்ணன்னு தெரியாம சொல்லிட்டேன் அப்படியே ஃப்ளோல. அவை குறிப்புல இருந்து நீக்கிருங்க. ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான், அது காலகாலத்தில் நிற்கும். இல்ல இன்னும் சொல்லிடுறேன். நீங்க கண்டிப்பாக நீ விவசாயத்தை வந்து புனிதப்படுத்தாதீங்க. நான் திரும்ப சொல்றேன். விவசாய கூலிகளை நீங்க விவசாயத்தை புனிதப்படுத்துறது வந்து விவசாய கூலிகளை வந்து நீங்க வந்து மறுபடியும் விவசாய கூலிகளை நீங்க கண்டுக்காமல வெறும் விவசாயத்தை மட்டும் புனிதப்படுத்துறதுங்கிறது அது அயோக்கியத்தனம். அதை செய்யாதீங்க. விவசாய கூலிகளின் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்ல அப்படி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அதெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க விவசாயம் செய்கிற நபர்களுடைய வாழ்வாதாரத்தை பேசுங்க. விவசாய கூலிகளாக இருக்கிறவங்க பாருங்க.
அப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்கு வந்து இந்த விவசாயம் வந்து சோறு போடுமா? நீங்க இன்னும் பேசிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி சீமான் பேசுற மாதிரி பைத்தியக்காரத்தனமா வந்து பேசாதீங்க. சோத்துல கால் வச்சாதான் அவன் வந்து சேத்துல கால் வச்சாதான் அவனுக்கு சோத்துல கை வைப்பு. இப்படிதான் பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. அத வந்து அது ஒண்ணுதான் வந்து இங்க இருக்கிற உழைக்கும் மக்களின் வேலைன்னு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நம்பாதீங்க. நாம தமிழ்நாட்டுல வந்து தொழில்துறையை வளர்த்தெடுக்கிறான். இந்த தொழில்துறை வந்து எந்த மாதிரியான மக்களை வந்து அந்த 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 சமூக வளர்ச்சிக்கு உதவுதுன்னு பாருங்க. சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வர்க்க ரீதியாக உயர்றாங்க. சாதி ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கிற மக்கள் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வர்றது, வர்க்க ரீதியாக அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்கன்னா அது இங்க இருக்கிற தொழில்துறையினால, இங்க இருக்கிற வளர்ச்சியினால. அது வெறுமனே வந்து நீங்க ஒரு ஒரு விவசாயத்தினால இது நடந்துச்சா? அப்படி நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி? நீங்க சொன்ன ஆணை கட்டி போரடித்த காலம் பட்டு நீங்க வந்து பேசுறீங்களா? அப்ப கூட விவசாயி வந்து இன்னும் இழிவாதான் இருந்திருக்கிறான். அப்பவும் வந்து ஒரு ஒரு சோத்துக்கு இல்லாம தான் இருந்திருக்கிறான். அப்போ நீங்க ஆணை கட்டி போரடிச்ச காலத்தை கூட சோத்துக்கு இல்லாம இருந்த காலமும் இருந்திருக்குது. அப்போ ஆணை கட்டி போரடிச்சாலும் அது யாருக்கிட்ட இருந்துச்சு? ஆண்டான் கிட்டதான் இருந்தது. அடிமை சமூகம் எப்படி இருந்தது? அவன் என்ன நெல்லு சோறு தின்னுட்டு இருந்தானா? அப்படிலாம் இல்லைல்ல. நீங்க இந்த மாதிரி சீமானோ இல்ல சீமான் மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசுற நபர்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுங்க. அவனுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க, தமிழர்களின் வளர்ச்சிக்கு எதிரானவங்க. அதை வந்து செய்யவே செய்யாதீங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டின் மக்களின் வளர்ச்சி தான். அது வெறும் விவசாயத்தின் மட்டும் கிடையாது. அது அப்படி ஒண்ணு நடந்திருந்தா என்னைக்கோ வந்து தமிழ்நாடு வளர்ந்துருக்கும். அப்படியா இருந்திருக்குது? அப்படிலாம் இல்லை. நீங்க